ஆ, நண்பர்களே, இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள். என்ன அப்படின்னு கேட்டா, ஆர்சிஎம் பிசினஸ்ல நமக்கு வந்து நம்முடைய கம்பெனி அப்ஜெக்டிவ்ல 4வது அப்ஜெக்டிவ் எதுன்னு கேட்டா, உமன் எம்பவர்மெண்ட். பெண்கள் வந்து சுயதேவை பூர்த்தி அடைய வேண்டும், பெண்கள் பெருமைப்படுத்தப்பட வேண்டும், பெண்கள் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும். இதெல்லாம் தான் வந்து நம்ம கம்பெனியுடைய மகத்தான இது. ஆனா அதை பெண்கள் உணர்றாங்களான்னு எனக்கு தெரியல. பட் உணர்ந்தால் நல்லது. சமீப காலத்துல நம்ம பெண்கள் டீம் வந்து ஓரளவுக்கு மங்கி மறுபடியும் இப்ப மேல எந்திரிச்சு வந்துட்டு இருக்கிறாங்க. அது வந்து இருக்கும். ஒரு குழந்தை நடபழகிற குழந்தை தப் விழுகும், மறுபடியும் எந்திரிக்கும், மறுபடியும் நடக்கும், மறுபடியும் ஓடும். அந்த மாதிரி ஒரு டீமுங்கிறது வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால நாம அதை யோசிக்காமபடிக்கு பெண்களை உற்சாகப்படுத்துறது தான் நம்முடைய வேலை. அவங்கள வந்து நம்ம வேலை. காரணம், ஏட்டையும் பெண்கள் தொடுவதும் தீமை என்று எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார். பொம்பளைங்க வந்து புத்தகத்தையே படிக்கக்கூடாது. அப்படி ஒருவேளை அவங்க படிக்க நேர்ந்தா அவங்க காதுல வந்து ஈயத்தை காய்ச்சி ஊத்தணும். அதே மாதிரி பெண்கள் வந்து குழந்தை திருமணம் சின்ன வயசு, அதுல வந்து கல்யாணத்தை பண்ணி விட்டு அந்த பையன் இறந்துட்டா அந்த பாடி எரியும் போது அதுல வந்து இந்த குழந்தையை தூக்கி போட்டுருவாங்க. பெருசாயும் கூட உடன்கட்டை ஏறுதல் இருந்துச்சு. அப்ப நம்ம காலத்துல இல்லைன்னா கூட நமக்கு முன்ன காலத்துல இருந்திருக்கு, நமக்கு முன்னாடி ஜெனரேஷன்ல அது இருந்திருக்குது. அதே மாதிரி பெண்களுக்குன்னு ஒரு உரிமை கிடையாது. பெண்கள் வந்து கொத்தடிமைகளாக நடத்தப்பட்ட காலம். அது ஒரு பிள்ளை பெறக்கூடிய ஒரு எந்திரம் மாதிரி அவங்கள வச்சுட்டு ஒரு கொத்தடிமையாக நடத்தப்பட்ட காலத்தில் இருந்து அந்த காலகட்டம் நமக்கு முன்னாடி இருந்திருக்குது. ஆனால் இன்றைக்கு பெண்கள் வந்து எட்டும் அறிவு ஆணுக்கு இங்கே பெண்கள் இளைப்பிள்ளை கான் என்று கும்மியடி. எட்டும் அறிவினிலே ஆணுக்கு இங்கே பெண்கள் இளைப்பிள்ளை. அங்க ஆணும் பெண்ணும் சரிநிகருங்கிற அளவுக்கு இன்னைக்கு விமானம் ஓட்டுறதுக்கெல்லாம் கூட வந்து எதுல பெண்கள் வந்து முத்திரை பதிக்கணுமோ அது எல்லாம் பதிச்சிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா ஒருபடி முன்னாடி போய் இந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டரா கூட இந்திரா காந்தி அம்மா எடுத்துட்டு போயிட்டாங்க. நம்பர் ஒன் பிரைம் மினிஸ்டரா. இன்னைக்கு வந்து நமக்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த, பொருளாதார சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த ஒரு பெண்மணி அவங்க. அந்த மாதிரி எல்லாம் பெண்கள் வந்து நிறைய பெருமைப்பட்டிருக்கிறாங்க. நிறைய இடங்களில் அவங்க தங்களை பெருமைக்குரியவர்களாக காமிச்சிருக்கிறாங்க. நல்ல குடும்ப பெண்மணியாக, நல்ல தாயாக, நல்ல புருஷன்மார்களுக்கு அவங்க அவங்க புருஷன்மார்களுக்கு நல்ல மனைவிமார்களாக, பிள்ளைகளுக்கு வந்து நல்ல அம்மாக்களாக அவங்க வந்து நிறைய வந்து சாதனைகள் நிகழ்த்தி இருக்கிறாங்க. அதே மாதிரி ஆர்சி பிசினஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா பெண்கள் வந்து இன்னைக்கு நிறைய சாதிச்சுட்டு இருக்கிறாங்க. சமீபத்துல நம்ம சசிகலா மேடம் ஸ்டார் அடிச்சாங்க. நம்ம மகாலட்சுமி மேடம் கோல்டு அடிச்சாங்க. அப்புறம் நம்ம வனிதா மேடம் கோல்டு. அது மாதிரி நிறைய பெண்கள் வந்து பின் அச்சீவ்மெண்ட் அப்படியே பண்ணிட்டு, நம்ம ஆரதி மேடம் ரன்னர் அடிச்சிருக்கிறாங்க. பிரியா மேடம் ஈகிள் அடிச்சிருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் அவங்க வந்து பின் அச்சீவ்மெண்ட்லயும் வந்து பெரிய அளவில் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல நம்ம கம்பெனி எதிர்பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, பெண்கள்ல வந்து ஒரு டெக்னிக்கல் பண்ணி காட்டுங்க. இதுதான் அவங்க கேட்கறாங்க. தமிழ்நாட்டுல ஒரு பெண் டெக்னிக்கலை கொண்டாந்து காட்டுங்கன்னு கேட்கறாங்க. இப்ப அதற்காக வேண்டி நீங்க தான், பெண்கள் தான் அதுக்கு ரிஸ்க் எடுக்கணும். நம்ம செய்ய முடியாது. அவங்க ரிஸ்க் எடுக்கணும். யார் அதை செய்யறாங்களோ அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ண முடியும். எனவே இதை மனதில் நிறுத்தி கொண்டு இந்த மாதிரி கூட்டங்களில் பேசும்போதும், இனி அதே சமயத்துல சின்ன சின்ன கூட்டங்களை, உங்க டீம் கூட்டங்களை நடத்தும் போது, வீக்லி மீட்டிங்ஸ், எல்லா டீமும் டீம் கூட்டங்கள் நடத்துறாங்க. வாரத்துல வாரத்துல ஒரு நாள் கூட்டம் நடத்துறாங்க. அந்த ஒரு நாள் கூட்டம் 1 மணி நேரம் அந்த மாதிரி பண்ணி ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணி டீம் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக, அடுத்த அடுத்த பின் அடையிறதுக்காக, அதே மாதிரி ஒருத்தர் வந்து எம்பவர் பண்ணிக்கிறதுக்காக வேண்டி நிறைய வந்து பெண்கள் சைட்ல நடந்துட்டு இருக்கிறது. அந்த வகையில பாத்தீங்கன்னா சென்ற மாதம் நமக்கு வந்து ஜாயின் பண்ண முதல் மாதத்திலே வந்து ஸ்டார்டர் 40,000 பி பண்ணி அசத்துனாங்க நம்ம ரேணுகா மேடம். இப்ப இந்த மாசத்துல கிட்டத்தட்ட ஒரு 20,000 ரூபாய் சரக்கு எடுத்துட்டாங்க. இப்ப ரெண்டு ரெண்டு ஐட்டம் எடுத்துட்டாங்க. இனி அது இல்லாம நிறைய போற இடங்கள்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க. இன்னைய தேதியில அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 30,000 பிவி நெருங்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். 70K பிளான் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி ஒரு ஒரு மாதமும் ஒரு ஒரு பின்ன மாத்தி நகர்த்தி கொண்டு போறதுக்கு என்ன செய்யணும், எப்படி செஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கறத எல்லாம் யோசித்து யோசித்து பெண்கள் உட்கார்ந்த இடத்துல வேற ஏதாவது சிந்திக்கிறத விட ஆர்சிஎம் சிந்திச்சு, ஆர்சிஎம்னுடைய வருமானம், ஆர்சிஎம்னுடைய பின் அச்சீவ்மெண்ட், ஆர்சிஎம்னுடைய கன்சிஸ்டன்சி, ஆர்சிஎம்னுடைய உயர்வு இருக்குன்னா பொருள் தான் மறைஞ்சிருக்கு. அந்த பொருள்களிலும் கம்பெனி கொடுத்திருக்கிற ஒரு மகத்தான பொருள் வந்து இன்னைக்கு ஈசோலு. ஆன்மா ஆன்மாவின் சாவி. ஈசோலுங்கிறது ஆன்மாவின் சாவி. பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து முன்ன காலங்கள்ல வந்து பெண்கள் எந்த மாதிரி வந்து ஒரு ஹைஜீன் இல்லாம,
அவங்க வந்து தங்களை இது பண்ணிக்கிட்டாங்க. இப்போ ஹைஜீன் வந்த பிற்பாடு எந்த அளவுக்கு அவங்க உயர்வா இருக்கிறாங்க, கம்ஃபர்ட்டா இருக்கிறாங்க, அதெல்லாம் வந்து அவங்களுக்குள்ள பேசிக்கிறது தான் இந்த கீசோலுங்கிறது. இந்த கீசோலை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆண்களும் அதை கேட்கலாங்கிறாங்க. முன்ன வந்து கீசோல் மீட்டிங்ல ஆம்பளைங்களா வெளியே போங்கன்ட்டு இவங்க பேசிட்டு இருந்த காலம் போய் இப்போ ஆண்களும் அதை கேட்கலாங்கிற நிலை கொண்டு வந்துட்டாங்க. அதனால நம்மளும் கேட்குறோம். போன வாரத்துல நம்ம கவிதா டீச்சர் பின்னி படம் எடுத்தாங்க. கவிதா ராம்குமார் ஃபர்ஸ்ட் கிளாஸா பேசி கீசோலை வந்து அருமையா ப்ரொமோட் பண்ணாங்க. இன்னைக்கு 2 பேர் பிரியா மேடம், அதோட நம்ம ஆரதி மேடம் 2 பேருமே சிறப்பான. பிரியா மேடத்தை பத்தி மகா 1.5 மணி நேரம் பேசிட்டாங்க. அருமையான பேச்சாளர்னு சொன்னாங்க. நான் இன்னைக்கு தான் புதுசா கேட்க போறேன். அதோட ரெக்கார்டிங் இருக்கு. இந்த ரெக்கார்டிங் வந்து உங்களுக்கு யூடியூப்ல வரும். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பார்க்கறது. ஆகையினால் ஒரு தரமான ஒரு கூட்டம் இந்த கூட்டம். இந்த 22 பேர் பத்தாது. பெண்கள் சைட்லயும் ஆண்கள் சைட்லயும் டீம்லயும் கொஞ்சம் சொல்லி இன்னும் அதிகமான பேர்களை உள்ள எடுங்க. இந்த கூட்டத்தினுடைய முதல் ஆரம்பிக்கிறது யாருன்னு கேட்டா நம்ம பிரியா மேடம், ஈகிள் பின் அச்சீவர். வளரக்கூடிய ஒரு பின் அச்சீவர். அவங்க ஈகிள்ல நிக்க போறது, ஈகிள்னால பறக்கிறது தானே அது. அப்புறம் அடுத்த பின்னுக்கு பறந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ரன்னர்னா ஓடுறது நம்ம ஆரதி மேடம், ஆரதி பழனி வந்து ரன்னர். அவங்க அடுத்த பின்னுக்கு ஓடிடுவாங்க, இவங்க பறந்துருவாங்க, அவங்க ஓடிடுவாங்கன்னு சொல்லி பறக்கிற ஈகிளை உங்களுடைய பலத்த கரவோசையோட நான் வந்து வெல்கம் பண்றேன். நான் பண்ணா நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். மகா வந்து அதாவது பிரியா மேடத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணது மகா. மகா வந்து வரவேற்றா நல்லா இருக்குன்னு நான் நம்புறேன். அதனால வெல்கம் மகா, ப்ளீஸ் ஒரு வெல்கமோட ஸ்டார்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச் சார். குட் ஆஃப்டர்நூன். வணக்கம் சார். தேங்க்யூ சார். இது வந்து டீம் பார்க்க அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஜிஆர்சிஎம் லீடர்ஸ் மறுபடியும் ஒரு பெண்கள் எம்பவரிங்கான ஒரு கூட்டம். கீசோல் ப்ராடக்ட்ஸை பத்தி இன்னும் ஒரு முழுமையான விளக்கம் தரக்கூடிய ஒரு கூட்டமா இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கிற நம்ம எம்ரான் சார் நம்ம இன்னைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கிறோம். இன்னைக்கு பேசக்கூடியவங்க 2 பெண்கள், பிரியா மேடமும் ஆர்த்தி என்னுடைய டீம். பெருமையா சொல்லிக்கிறோம். பிரியா மேடமும் என்னுடைய டீம் தான். ஏன்னா விமன் எம்பவர்மெண்ட் டீம். விமன் எம்பவர்மெண்ட்ல இருந்து டீம் பாகுபாடு இல்லாம கேட்ட உடனே மேடம் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி உள்ள வந்த 2 பேருக்குமே என்னுடைய நன்றிகள். பிரியா மேடம் வந்து இது வரைக்கும் நான் கேட்டதில்லை அவங்களோட பேச்சு. போன வாரம் எங்க லேடிஸ் மீட்டிங்ல அவங்க பேசினாங்க. கீசோல் ப்ராடக்ட்ஸ அவ்வளோ ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு விளக்கம். நம்மளால வந்து டைம் போயிட்டே இருக்கு, இருந்தாலும் அது வந்து மெய் மறந்து நாங்க கேட்டுட்டு இருந்தோம். அப்பதான் தெரியுது ஒரு பெண்குள்ளையும் எவ்வளவு ஒரு ஆற்றல் இருக்கு. ஸோ இந்த ஆற்றல் இருக்கக்கூடிய பெண்களை கண்டுபிடிக்கிறது தான் எங்களுடைய வேலை அப்படின்றத ரொம்ப பெருசா நான் உணர்ந்தேன். நான் அந்த வகையில கேட்ட உடனே அவங்க இன்னைக்கு நிச்சயமா அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு 100% எல்லாருக்கும் புரியும். அதையும் தாண்டி இதை உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிடும். ஒரு மோட்டிவேஷனோடு பேசுறாங்க. அது இன்ஸ்பயர் பண்ணிட்டோ அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிதான் ஆகணும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துருக்கணும். அந்த மாதிரி அவங்களுடைய பேச்சு இருக்கு. அதே மாதிரி நம்ம டீம்ல இருக்கக்கூடிய திருமதி ஆர்த்தி, அவங்களும் வந்து கீசோல்ல இப்போ உடான் லெவல்ல போய் அவங்க ஹிந்திலேயே உடான் தமிழ் பேட்ச் வர்றதுக்கு முன்னாடியே ஹிந்தி பேட்ச்லயே அவங்க உடான் அட்டென்ட் பண்ணி சர்டிபிகேட் வாங்கி அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு நெர்ஜர் ஆகணும் அப்படின்றத ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இப்போ இந்த நியூட்ரிசார்ஜ் ஆஃபர்ல கூட அவங்க வந்து அந்த வீராங்கன் ஆஃபர்ல கூட கலந்துட்டு இருக்காங்க. ஸோ ஷீஸ் ஆல்சோ அகைன் அவங்களுக்கும் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஆர்சிஎம் ப்ராடக்ட் மேல, இந்த பிசினஸ் மேல. ஸோ 2 பேரையுமே சார் சொன்ன மாதிரி நம்ம வந்து ஊக்குவிக்கிறது நம்மளுடைய கட்டாயமான ஒரு கடமையா நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு இவங்க 2 பேரையும் வரவேற்பு உரை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விமன் எம்பவர்மெண்ட் நாங்க வந்து நிச்சயமா பெரிய அளவுல தமிழ்நாட்டுல புரட்சி பண்றதுக்கு தயாராயிட்டே இருக்கிறோம். அந்த நாள் வெகு சீக்கிரம் வரும் சார். நன்றி. வாழ்த்துக்கள் பிரியா மேடம், வாழ்த்துக்கள் ஆர்த்தி. தேங்க்யூ சார். நன்றி. நன்றி. பிரியா மேடம் ஸ்டார்ட். நன்றி. அனைவருக்கும் இனிய மதிய மகிழ்ச்சிகரமான ஆர்சிஎம்மின் வணக்கங்கள். ஸோ மகிழ்ச்சியான மதிய வேளையில நம்ம இந்த ஜூம் கூட்டத்தின் வழியாக நம்மளுடைய அதிகமான ஒரு என்ன சொல்ல சாதனை புரிந்த நம்மளுடைய காம்ராஜ் சார் அவர்களுடைய வழிகாட்டுதல் பிரகாரம் இந்த ஜூம் மீட்டிங் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அதுல எனக்கும் இன்னைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சாருக்கும் மகா மேம், என்னுடைய என்டையர் அப்ளைன் லீடர்ஸ் எல்லாருக்குமே நான் நன்றியோட நான் இந்த இதை வந்து டாக்க ஆரம்பிக்கிறேன். அதாவது இந்த கீசோலுடைய ஒரு பெருமிதமான ஒரு உன்னதமான ஒரு ப்ராடக்ட்ஸ் நம்மளுடைய கீசோல் செக்ஷன்ல இருக்கு. ஸோ அது வந்து நிச்சயமா வந்து போற்றுதல் கூடியது நம்மளுடைய கீசோல் ப்ராடக்ட்ஸ். இந்த நம்மளுடைய ஆர்சிஎம் உடைய டேக்லைன், அதாவது டிரான்ஸ்ஃபார்மிங் லைஃப்ஸ் வித் த பவர் ஆஃப் வேல்யூன்றது அவர் வெறும் வார்த்தைகள் அல்ல, அது நிச்சயமான
அந்த அந்த வார்த்தைகள் வேல்யூ கொடுக்கறது ஒரு ப்ராடக்ட்லயும் நம்ம யூஸ் பண்ணும்போது ஆகட்டும் சரி, அதுல இருக்கக்கூடிய முக்கியமான மூலப்பொருட்கள் அதாவது இன்கிரீடியன்ஸ்லயும் நம்ம வந்து இவ்வளோ ஒரு வேல்யூ கொடுக்க முடியுமா சொல்றதுதான் செய்யறாங்க. ஆர்சிஎம் செய்யறத வந்து அதிகமாகவே வந்து ப்ராடக்ட்ல இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு ஒரு ஆர்சிஎம் மரத்தின் கீழ் நம்ம எல்லாரும் விழுதுகள். ஸோ அதுல வந்து கீசோல் ஒரு செக்மெண்ட். அது வந்து பிரியங்கா மேடம் உடைய ஒரு அற்புதமான ஒரு விஷன் சொல்லலாம். அதாவது ஆர்சிஎம்ல கீசோல்ல கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் லேடிஸும் தாண்டி ஜென்ஸுக்குமே யூனிசெக்ஸ் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆண்களும் உபயோகப்படுத்தலாம். ஸோ அப்படின்ற ஒரு உயர்ந்த சிந்தனை, அதாவது சொசைட்டியை காப்பாற்றக்கூடிய ஒரு உயர்ந்த சிந்தனை இந்த ப்ராடக்ட்ஸ் மூலியமாவும் தெரியறது. அண்ட் விமன் எம்பவரிங் விமன், எஸ்பெஷலி விமன் ஹெல்த்தியாகவும் இருக்கலான்ற அந்த ஒரு உயர்ந்த ஒரு நோக்கத்துக்கு நிஜமாவே ஹேட்ஸ் ஆஃப் டு அவர் கிரேட் பிரியங்கா மேம். ஸோ இன்னைக்கு அந்த வகையில நமக்கு கீசோல் ப்ராடக்ட்ஸ் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீரம். அதாவது திஸ் இஸ் டே கேர் சீரம் அண்ட் நைட் கேர் சீரம். இதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன, இம்பார்ட்டன்ஸ் என்ன, எதனால நம்ம இந்த ப்ராடக்டை பயன்படுத்தணும், இதோடைய ஒரு அதிசயமான மூலப்பொருட்களின் நன்மைகள் என்ன அப்படின்றது தான் நம்ம வந்து இந்த மீட்டிங்ல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சீரம்னா என்ன நம்ம வந்து நினைக்கிறோம். நிறைய பேர் வந்து நான் தான் வந்து டெய்லி குளிக்கிறேன், சோப் போட்டு குளிக்கிறேன் நான், அண்ட் அதிகபட்சம் ஃபேஸ் வாஷ் போட்டு குளிக்கிறேன் நான், யூஸ் பண்ற ஃபேஸ் வாஷ் சரி, சோப் ஆகட்டும் சரி, அது என்னன்னா ஒரு சர்டன் அளவுல தான் வந்து நம்மளுடைய அழுக்குகளை நீக்கும். ஃபேஸ் வாஷ் ஆகட்டும் சரி, ஃபேஸ் ஸ்க்ரப் ஆகட்டும் சரி, அதுல படிந்திருக்கக்கூடிய மேல் ஸ்கின் லேயர்ல படிந்திருக்கக்கூடிய அழுக்குகளை தான் வந்து நீக்கக்கூடியது ஃபேஸ் வாஷ் அண்ட் ஃபேஸ் ஸ்க்ரப். ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னா, பர்பஸ் ஆஃப் ஃபேஸ் சீரம். ஸோ ஃபேஸ் சீரம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு லைட் வெயிட்டா தான் இருக்கும். ஒரு என்ன சொல்றது, சாஃப்டா ஒரு ஈஸியா ஸ்கின்ல அப்சர்வ் பண்ணக்கூடிய லைட் டெக்ஸ்சர் அண்ட் ஆயில் பேஸ் ஒரு வாட்டர் பேஸ். நம்மளோட இதுல ஆயில் பேஸ். ஸோ இந்த மெயின்ஸ் அதாவது நோக்கம், சீரத்தோடைய நோக்கமும் அதோடைய முக்கியமான பயன்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்கின்ல வரக்கூடிய ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸ், அதாவது அங்கெல்லாம் வந்து என்னன்னா கோடா சில பேருக்கு இருக்கும், அண்ட் ரிங்கிள்ஸ் அண்ட் ஆன்டி ஏஜிங் ஸ்கின் வந்து ஈவன் டோன் இல்லாம இருக்கும். ஸோ இதனால தான் மெயின் பர்பஸ் சீரம் வந்து அது யூஸ் ஆகும். இந்த ஃபைன் லைன்ஸ் அண்ட் ரிங்கிள்ஸ் அப்படின்னா என்ன? ஃபைன் லைன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 40 இயர்ஸ் இப்பெல்லாம் வந்து இன்ஃபேக்ட் ஓவர் 25 இயர்ஸ்லேயே நிறைய பேருக்கு ஃபைன் லைன்ஸ் அண்ட் ரிங்கிள்ஸ் வருது. அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொலாஜன், அதாவது புரோட்டீன். ஃபேஸுக்கு ஒரு எப்படி வந்து பாடி பில்டிங்க்கு வந்து புரோட்டீன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ, ஃபேஸுக்குமே இதுலேயே வந்து ஸ்கின், அதில் ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த கொலாஜன் அது வெரி 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 இம்பார்ட்டன்ட். அது என்ன பண்ணா, புரோட்டீன் வந்து டிஷ்யூஸ் எல்லாம் வந்து ஒன்றிணைக்கும். ஸோ ஒன்றிணைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அது வந்து சின்ன வயசுல, அதாவது 18 to 20 இயர்ஸ் அது வரைக்கும் ஸ்கின்ல வந்து கொலாஜன் இருக்கும். நம்மளுடைய சாப்பிடக்கூடிய உணவுகள்ல இருந்து அதுக்கு என்ன சத்தோ, சின்ன வயசுனால அதுக்கு என்ன சத்தோ அதை எடுத்துக்கும். ஸோ எடுக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, ஸ்கின் வந்து முகப்பொலிவாவே இருக்கும் அண்ட் யங்காவே இருக்கும். ஓவர் 25 இயர்ஸ் அபவ், இப்போ வந்து 25 இயர்ஸ்ன்னு சொல்றோம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சின்ன பசங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாறுது, அண்ட் உணவும் உணர்வும் கலந்தது தான் நம்மளுடைய உடல். ஸோ அந்த உணர்வுகள் மாற்றம். உணவு வந்து என்னன்னா, ஃபாஸ்ட் ஃபுட்டை விட சம்டைம்ஸ் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்றாங்க. லஞ்சு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அது சாப்பிட்றாங்களா, அது லேட் ஆயிடுது, அண்ட் ஒரு ஹோல்சம் மீலாவும் இல்லை, பிரேக்ஃபாஸ்டும் இல்லை. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, உடலுக்கு தேவையான சத்துக்கள் போகாததுனால ஸ்கின்னுக்கு அதுக்குடைய நரிஷ்மெண்ட், ஸோ உணவே சரியாக எடுத்துக்கொள்ளாத பொழுது
தண்ணியுமே வந்து டெஃபினட்டா வந்து எவ்ரி 1 hour ஹைட் எடுத்துக்கிறது கிடையாது. அண்ட் ஸ்கின் வந்து என்ன ஆகுதுன்னா டல் ஆகுது, ட்ரை ஆகுது. ஸோ இதெல்லாமே வந்து மெயின் காரணம். ஸோ இது வந்து எப்படி வந்து அட்ரஸ் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா சீரம். ஸோ ஃபேஸ் சீரம் மெயின் பர்பஸ் வந்து ரிங்கிள்ஸ், ஃபைன் லைன்ஸ் அண்ட் கொலாஜனோடைய ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்றது. அண்ட் கொலாஜன் சப்ளிமெண்ட்லாம் இருக்கு அண்ட் இட் இஸ் எல்லாமே வெரி காஸ்ட்லி. ஸோ இப்போ இதுல வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலாவே ஸ்கின்னுக்கு தேவையான கொலாஜன் ப்ரொடியூஸ் பண்றதுனால ஸ்கின் சாகிங் ஆகாம ஒரு 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 என்ன சொல்ல ஒரு கட்டுமஸ்தான உடம்பு மாதிரி முகமும் ஒரு டோனப் ஆகி ஃபேர்மா இருக்கும். அண்ட் ஸ்கின் டைட்னிங் ஆகும், ஸ்கின் லூசனிங் ஆகாம இருக்கிறது தான் கொலாஜனுடைய மெயின் பர்பஸ். ஸோ இது அத்தனையும் வந்து இந்த சீரம் பண்ணும். ஸோ இது எதுவுமே வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணாது அண்ட் ஸ்க்ரப்லாம் எதுவுமே பண்ணாது. மேல் லேயர்ல இருக்கக்கூடிய அழுக்குகளை மட்டும்தான் நீக்கும் ஃபேஸ் வாஷ் அண்ட் ஸ்க்ரப். ஸோ இந்த சீரம் தான் வந்து பர்பஸ், அதாவது டார்கெட் ஆடியன்ஸ் மாதிரி அதோடைய வேலை. அது வந்து யங்கா வச்சுக்கும் நம்மளுடைய ஸ்கின்னை. அண்ட் ஸ்கின்னை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணலைன்னா உதாரணத்துக்கு வந்து ஸ்கின்ல வந்து மெலனின் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ மெலனின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சன் ப்ரொடெக்ஷன், சன்லேருந்து வரக்கூடிய யூவி ரேஸ்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது இயற்கையாலே மெலனின்ற ஒரு சப்ஸ்டன்ஸால தான். ஸோ அதுதான் வந்து இந்த பிக்மெண்டேஷன்றது பிக்மெண்ட் இஸ் நத்திங் பட் கலர் ஆஃப் த ஸ்கின். ஸோ அந்த மெலனினுடைய சுரக்கிறது வந்து அதிகமானாலும் பிரச்சனை, கம்மியானாலும் ஸ்கின் வந்து பாதிப்படையும். அதோடைய ஒர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் லீட்ஸ் டு ஸ்கின் கேன்சர். ஸோ இவ்வளோ விஷயம் நம்மளுடைய இத்தனை விஷயத்துலேருந்தும் நம்மளை பாதுகாக்கக்கூடியது தான் நம்மளுடைய ஃபேஸ் சீரம். டெய்லி ஃபேஸ் சீரம் நைட்லேயும் ஒன்று இருக்கு, மார்னிங்லேயும் ஒன்று இருக்கு. ஸோ இதனால தான் வந்து அவங்க சொன்னாங்க லைக் டிரான்ஸ்ஃபார்மிங் லைஃப்ஸ் வித் த பவர் ஆஃப் வேல்யூஸ். ஸோ இதுதான் ஆணித்தனமான இந்த ப்ராடக்ட் மூலியமா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ். ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்ட் ஃபேஸ் வாஷ் இந்த சீரம் யாரெல்லாம் யூஸ் பண்ணலான்னா எல்லாருமே யூஸ் பண்ணலாம். above 18 to 18 இயர்ஸ்லேருந்தே யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம், போத் மேல் அண்ட் ஃபீமேல். இது இன்னும் வந்து என்னன்னா வேல்யூ நம்ம சொன்னோம் இல்லையா ஆர்சிஎம், இது வந்து எந்த ப்ராடக்ட்டுமே 5 சென்சஸ்ல இருக்கக்கூடியது. அதாவது தொடு உணர்தல், பார்க்கும் உணர்தல், நுகர்தல், ஸோ அந்த மாதிரி டேஸ்ட் எல்லாமே இந்த 5 சென்சஸ் 5 புலன்கள்ல எந்த ஒரு கம்பெனி எந்த ஒரு விஷயமாகட்டும் சரி, நம்ம பண்ணக்கூடிய விஷயமாகட்டும் சரி, அண்ட் பர்சனல் ஆகட்டும் ப்ரொஃபஷனல் ஒரு ப்ராடக்ட் எனிதிங் ஃபார் தட் மேட்டர், எது 5 சென்ஸ்ல வந்து பவர்ஃபுல்லா இருக்கோ அது வந்து இட் இஸ் பிளெஸ்ட் பை த நேச்சர் அண்ட் இட் வில் பி சூப்பர் டூப்பர் இட். அதுல நம்ம ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு ப்ளீஸிங்கா வந்து பிங்க் கலர், லேடிஸ்க்கு எப்பவுமே பிங்க் கலர் பிடிக்கும். அண்ட் ஸ்மெல் சூப்பரா இருக்கு அண்ட் அது ஒரு அட்ராக்டிவா இருக்கு. அண்ட் பேக்கேஜிங் இஸ் ஆல்சோ நைஸ். அண்ட் நைட் சீரம், அதாவது தூங்கும்போது அந்த வானத்தை குறிக்கக்கூடிய கலர். ஸோ நீங்க ப்ளீஸிங்கா இருக்கணும், சூப்பரா ஒரு டீப் ஸ்லீப்க்கு போகணும் சீரம் யூஸ் பண்ணின்றதுன்னு. ஸோ இந்த 5 சென்சஸ்ல வித் ஹை எனர்ஜி நம்மளுடைய கீசோல் ப்ராடக்ட்ஸ் அமைஞ்சிருக்கிறதுனால ப்ராடக்ட் லான்ச் ஆனோன்னு சூப்பர் டூப்பர் இட். ஸோ இப்போ வந்து ஸோ நம்ம 5 சென்சஸ்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாச்சு அண்ட் ப்ராடக்டும் வந்து சூப்பர் டூப்பர் இட். ஸோ இதுல வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது சீரம் வந்து இப்போ நம்ம வந்து டெய்லி நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து அதுக்கப்புறம் நான் வந்து இதோடைய இன்கிரீடியன்ஸ் என்னன்னு சொல்றேன். ஒரு டே சீரமா இருக்கட்டும் சரி, நைட் சீரமா இருக்கட்டும் சரி. ஒரு சீரம் நான் தான் ஒரு சீரம் யூஸ் பண்ணா போதுமே, நைட் சீரம் மட்டும் போட்டுக்கிறேன் இல்லை டே சீரம் மட்டும் போட்டுக்கிறேன். பகலுக்கு ஒரு மாதிரியான தேவைப்படும் ஸ்கின்னுக்கு, இரவுல ஒரு மாதிரியான தேவைப்படும். எப்படி உணவு காலையில ஒரு உணவு எப்படி தேவைப்படுதோ, மதிய உணவு எப்படி தேவைப்படுதோ, நைட்டுக்கு ஒரு லைட் ஃபுட் இன்ஃபேக்ட் ஸ்கிப் பண்ணாலுமே நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு நல்லது. ஸோ அந்த மாதிரியான டே சீரம் ஒரு பெனிஃபிட், நைட் சீரம் ஒரு பெனிஃபிட். பட் ஓவரால் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸ், சாகிங், இது வந்து லேடிஸ்க்கு மட்டுமே இல்லை ஜென்ஸுக்கும் இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்கு, ஸ்கின்ல இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்கு. ஸோ மெயின் மோட்டோ அது அட்ரஸ் ஆகும்.
பட் நைட்டுக்கு ஒரு விதமான ஒரு விஷயங்கள் தேவை, டேக்கு ஒரு விஷயங்கள் தேவை. ஸோ நம்மளுடைய பாரம்பரியத்தில் நம்மளுக்கு வந்து இந்தியன் ஸ்கின் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஷியன் இதுலயே வந்து தி பெஸ்ட் பார்த்தீங்கன்னா கொரியன் தான் வந்து அவங்க ஸ்கின் கேரை வந்து எக்ஸலண்ட்டாக பாதுகாத்து வச்சுப்பாங்க. கொரியன் அண்ட் ஜாப்பனீஸ், சைனீஸ் எல்லாருமே அவங்களுடைய மெயின் விஷயம் என்னன்னு நம்ம உத்து நோக்கினோம்னா டீப் கிளென்சிங். 2 தடவை வந்து மினிமம் 2 தடவை கிளென்ஸ் பண்ணுவாங்க. ஃபேஸ் வாஷ் போட்டு 2 தடவை கிளென்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் எக்ஸ்போலியேட், அதாவது டீப் லேயர்ல இருக்கக்கூடிய ஸ்கின்ல இருக்கக்கூடிய படிந்து இருக்கக்கூடிய அழுக்குகள் அதை நீக்குவாங்க. அண்ட் மாஸ்க் இல்லாம அவங்களுடைய ஸ்கின் கேர் ரொட்டீனே இருக்காது. ஏதாவது ஒரு மாஸ்க், அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அலோவேரா ஃபேஸ் மாஸ்க் இருக்கட்டும் சரி, நம்மளுடைய மஞ்சள் யூஸ் பண்ணி ஃபேஸ் மாஸ்க், எனிதிங், அந்த நீம் ஃபேஸ் மாஸ்க், ஏதாவது ஒரு மாஸ்க் இருக்கும். அண்ட் ஸ்கேல்பை அதே மாதிரி ஸ்கேல்பை கிளீனா வச்சுப்பாங்க. ஸோ ஸ்கேல்பை கிளீனா இருந்தாதான் அது வந்து இட் ரிஃப்ளெக்ட்ஸ் ஆன் யுவர் ஃபேஸ். எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்கேல்ப் கிளீனா இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுடைய ஃபேஸும் கிளீனா இருக்கும். அண்ட் ஸ்கேல்ப் மசாஜ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஃபேஸ் வந்து ஃபர்ம் ஆகுது, அதாவது என்ன சொல்றது, லிஃப்ட் ஆகுது. ஸோ அப்போ கீழே தொங்காம ஃபேஸ் லிஃப்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரியான நிறைய பியூட்டின்னு சொல்றதை விட ஹெல்த்தி ஸ்கின் கேர் ருட்டீன்ஸ் அவங்க நிறைய ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கு நிகரா நம்ம வந்து கேரள மக்கள், ஸோ அதிகப்படியான அவங்களதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லைஃப் ஸ்டைலே வந்து என்னன்னா இயற்கையோடவே இருக்கும். நிறைய மரங்கள்லாம் இருக்கும். தேவையான பிராண சக்தி கிடைக்கும், உடம்புக்கும் கிடைக்கும், முகத்துக்கும் கிடைக்கும், என்ன பண்ணுறது, பிரெயினுக்குமே கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு நிறைய மரங்கள் அண்ட் இயற்கையான கிடைக்கக்கூடிய பிராண சக்தி அண்ட் கோகனட், அதாவது தேங்காய் நிறைய பயன்படுத்துவாங்க. சமையல் கட்டா இருக்கட்டும் சரி, வெளியில யூஸ் பண்றதா இருக்கட்டும் சரி, நிறைய தேங்காய் நம்ம சாப்பிட்றதுனால என்ன நன்மை கிடைக்கும்னா ஸ்கின்ல ஆக்னேவே வராது, பருக்கள்லாம் எதுவுமே வராது, ஸ்கின் கிளீனா இருக்கும், கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். அண்ட் தண்ணி நிறைய குடிப்பாங்க. அவங்க இளநீர் நிறைய குடிக்கும் பொழுது என்ன ஆகும்னா இளமையாக வைத்திருக்கும் நீர் பேர் தான் இளநீர். ஸோ அதனால ரொம்ப யங்கா சூப்பரா இருப்பாங்க அவங்க. ஸோ நம்மளுடைய கேரளா மக்கள். ஸோ அதே மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து அந்த காலத்துல நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது தக்காளி குளியல், அப்புறம் வந்து மஞ்சள் அரைச்சி குளிக்கிறது, வேப்பிலை குளியல், செம்பருத்தி குளியல்னு நிறையவே குளியல் முறையில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம எல்லா ஐயா சொன்ன மாதிரி எல்லா லேடிஸுமே ஒரு எம்பவர்மெண்ட், அதாவது நம்ம வந்து ஃபேமிலிக்கு ஒரு அடிஷ்னல் இன்கம், சில பேருக்கு அது அடிஷ்னல் இன்கம், சில பேருக்கு அது பிரெட் வின்னிங்கா இருக்கும், இன்னும் சில பேருக்கு நம்ம சாதிக்கணும், அதாவது நம்ம வந்து ஒரு நல்ல விஷயத்த சொல்லி நல்ல ப்ராடக்டை கொடுத்து பிளஸ்ட் மணியா இருக்கணும்னு சொல்லிட்டு சாதனை பெண்களாகவுமே இருக்கிறதுனால இந்த மாதிரியான நோக்கத்துல, அதாவது வெளியில நம்ம போகிறோம், நம்ம இதெல்லாம் பண்ணி டைம் ஆகும், இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல இதெல்லாம் டைம் ஆகும்ன்றதுனால அறிமுகம் செய்து வைத்த பொருட்கள் தான் நம்மளுடைய அழகு சாதன பொருட்கள். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட், நம்ம ஒரு பொருளை யூஸ் பண்றோம்னா அதோடைய நோக்கம் என்னன்றதை நம்ம வந்து உள்வாங்கினாதான் நம்ம வந்து கஸ்டமர் கிட்ட நம்ம சொல்ல முடியும். இன்னொன்று, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் செலிபிரிட்டிஸ்லாம் வந்து அவங்களுடைய ஃபேஸ் கேர் எப்படி பார்த்துக்கிறாங்கன்னா பாட்டெக்ஸ் ஃபில்லர்ஸ்ன்னு இருக்கக்கூடிய ஒரு ஹைலி எக்ஸ்டென்சிவாக ஒரு காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியில் போனீங்கன்னா அது லட்சக்கணக்காக செலவாகும். அதோடைய மெயின்டெனன்ஸ் டேட் பார்த்தீங்கன்னா டாலர்ஸ் கணக்காக, கிட்டத்தட்ட $1,500. 2 மாதத்துக்கு ஒரு தடவை தான் அவங்க என்ன பண்ணுறாங்களோ ஸ்கின்னை வந்து டைட்டன் இருக்கட்டும் சரி, ஃபைன் லைன்ஸ் ரிங்கிள்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறது 2 months ஒன்ஸ் வரைக்கும் தான் அது தாங்கும். அண்ட் ஹைலி எக்ஸ்பென்சிவ். ஸோ நம்மளதுல வந்து வித் லெஸ் எக்ஸ்பென்சிவ் வித் ஹைலி 100% நேச்சுரல் ப்ராடக்ட்ஸால இருக்கக்கூடியது தான் நம்மளுடைய ஃபேஸ் சீரம், டே சீரம் அண்ட் நைட் சீரம். ஸோ இதுதான் வந்து மெயின் இம்பார்ட்டன்ஸ். ஸோ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, ஸோ இந்த ஃபேஸ் சீரம், இந்த ஃபேஸ் சீரத்துல இருக்கக்கூடிய ஆக்டிவ் யூஸ்ஃபுல் நேச்சுரல் இன்கிரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் பிரான் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், மில்க், ஆம்லா, ஹல்தி, நீம், ஆரஞ்ச் பீல், கேசர், ரைஸ் பிரான் ஆயில். ஸோ இதுல வந்து என்னன்னா ஒரு டீம்ல ஒரு டெண்டுல்கர் ஒரு தோனி இருந்தாலே வந்து சூப்பரா நம்ம வந்து
தட்ஸ் இட், எக்ஸைட்டிங்கா மேட்ச் பார்ப்போம். ஸோ இதுல வந்து 11 இன்கிரீடியன்ஸுமே நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ், 11மே ஆல்ரவுண்டர்ஸ். ஸோ அவங்க ஒன்று கூட ஆட் பண்ணிருக்கலாம், வெறும் டெண்டுல்கர் மட்டுமே வந்து ஆட் பண்ணிருக்கலாம். பட் ஸ்டில் எல்லாருமே ஈக்குவலன் டு மோர் தென் 11 டெண்டுல்கர்ஸ் அண்ட் தோனி எல்லாருமே. ஸோ அப்போ ஆல்ரவுண்டர் நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ். ஸோ இந்த 11மே 11 விதமான, உதாரணத்துக்கு 11 விதத்துக்கும் மேல நம்மளுடைய ஸ்கின்னுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் தரக்கூடிய ஒரு இன்கிரீடியன்ஸ். தி பெஸ்ட் பார்ட் இஸ் யூஎஸ்பி ஆஃப் திஸ் ப்ராடக்ட். நம்ம கஸ்டமர் ஏதாவது கேட்டானா இதை பாருமா, நம்மளதுல 100% நேச்சுரல் ஃபர்ஸ்ட். ஏன்னா ஏதாவது ஃபேஸ் வாஷும் சீரமும் கெமிக்கல் யூஸ் பண்ணனா ஸ்கின் வழியா வந்து கெமிக்கல் உள்ள போய் லிவருக்கு ப்ராப்ளம் வருது. நம்ம நினைக்கிறோம் தண்ணி அடிச்சாலோ சிகரெட் பிடிச்சாதான் லிவர் கெடுதுன்னு. நத்திங். அதுவும் ஒரு என்ன சொல்றது, லேடிஸ்க்கு வந்து இப்போ வந்து கெமிக்கல் டோசேஜ் ஆஃப் எந்த ஃபார்மா இருக்கட்டும் சரி, ஃபேஸ் வாஷா இருக்கட்டும் சரி, ஃபேஸ் சீரமா இருக்கட்டும் சரி, அது உள்ள போச்சுன்னா லிவர் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸ்கின்னை கிளென்ஸ் பண்றதா இருக்கட்டும் சரி, ஆக்னே ஸ்கின்னை பளிச்சுன்னு வச்சுக்கிறதா இருக்கட்டும், லிவருடைய வேலை. லிவர்ல ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா ஃபேஸ்ல தெரிய ஆரம்பிக்கும். டார்க் ஸ்பாட்ஸ், ஆக்னே அண்ட் ரெட்னஸா இருக்கிறதெல்லாம் லிவர்ல ஏதாவது ப்ராப்ளம்னா, அதாவது பாடி வந்து ரொம்ப ஒரு அற்புதமான இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மிஷின் ஸ்பீஷீஸ், எது வேணா சொல்லலாம். இன்னும் அது வந்து பிரெயின் வந்து 33 லட்சத்துக்கு மேல பதிவுகள் ரெக்கார்ட்ஸ் இருக்கக்கூடியது நம்மளுடைய பிரெயின். சூப்பர் ஃபாஸ்ட் கம்ப்யூட்டரையும் தோக்கடிச்சிடும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய நம்மளுடைய பிரெயின் பவர், ஸோ அந்த லிவருடைய பவர்லாம் வந்து ஸ்கின்லயே வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஸ்கின்ல ப்ராப்ளம் இருந்த இன்டைஜஷன் இஷ்யூ எதுவாக இருந்தாலும் ப்ராப்ளம் வந்துடும். ஸோ இப்போ இதுல வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயின் இன்கிரீடியன்ஸ் திருப்பி நான் சொல்றேன். நான் ரைஸ் பிரான் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், மில்க், ஆம்லா, ஹல்தி, நீம், ஆரஞ்சு பீல், நாகேசர், கேசர் அண்ட் ரைஸ் பிரான் ஆயில். ஸோ இப்போ இந்த பவர்ஃபுல் இன்கிரீடியன்ஸ்ல ஒன்று பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரைஸ் பிரான் ஆயில் ஃபார் ஸ்கின். ரைஸ் பிரான் ஆயில் நம்மளுடைய கம்பெனிலேயே இருக்கு, நம்மளுடைய ஹெல்த் கார்டு ஆயில். ஸோ அதோடைய பெனிஃபிட்ஸ் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். அது ஸ்கின்ல வந்து அதிகப்படியான இன்னொரு பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின்னை வந்து ஸ்மூத்தா வச்சுக்கும், ஃபர்ம்னஸ். அதோட சீரமுடைய மெயின் பர்பஸ் என்ன, ஸ்கின்னை இது ஃபர்மா வச்சுக்கிறது, ஒரு திடகாத்திரமா பேச வச்சுக்கிறது. அண்ட் விட்டமின் இ, அப்புறம் வந்து பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். ஸோ மெயின் அதுதான். அப்புறம் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் வந்து எதுக்குன்னா ரிங்கிள் ஃப்ரீ, அதாவது சுருக்கங்களை இயற்கை வழியிலேயே இந்த மூலப்பொருள் வந்து என்னன்னா ரிங்கிள் ஃப்ரீயை கிளியர் பண்ணி விட்டுரும், ஃபைன் லைன்ஸ்லாம் இல்லாமல் இருக்கும். அண்ட் அன்கிளாக்டு போர்ஸ், அதாவது எப்படின்னா பல நாட்களாக ஸ்கின், அதாவது 3 லேயர்லான அடுக்குகளான ஸ்கின்ல பல நாட்களாக தேங்கி இருக்கக்கூடிய அழுக்குகள், டர்ட்ஸ், அதுதான் வந்து அன்கிளாக்டு போர்ஸ். அதுவுமே வந்து அந்த அழுக்குமே நீக்கும். பாக்டீரியா அதெல்லாம் எதுவுமே வராது. இந்த பாக்டீரியால எதுவுமே வந்து ஸ்கின்னை வந்து பாதிக்காது. இதோடைய மெயின் பர்பஸ். அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா மில்க்ல வந்து அவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்கு ஸ்கின்னுக்கு. ஹைட்ரேட்ஸ். ஸோ சீரமுடைய மெயின் பெனிஃபிட் ஹைட்ரேட், ஸ்கின்னை வந்து ட்ரை ஆகாம ஹைட்ரேட், அதாவது ஒரு பாலிஷிங் பொலிவோடு இருக்கக்கூடியது. ஹைட்ரேஷன் இருக்கும், மாய்ஸ்சரைசிங் இருக்கும், ஆன்டி ஏஜிங் அண்ட் எக்ஸ்ஃபோலியேட்டிங், அதாவது அழுக்குகளை ஒரு ஸ்ட்ராங்கா வெளியில தள்ளக்கூடிய ஒரு சக்தி. அண்ட் மில்க்கு காம்ப்ளெக்ஷன் வந்து இது பண்ணும், நரிஷஸ் த ஸ்கின். அண்ட் ஸ்கின் ஒரு மாதிரி பொலிவாக இருக்கக்கூடியது தான் வந்து நம்மளுடைய மில்கோடைய பயன். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆம்லா. ஸோ நெல்லிக்கனி. ஸோ நெல்லிக்கனியில இருக்கக்கூடியது என்னன்னா ஸ்கின் பிக்மெண்டேஷன், அதாவது ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்கு, ஹைப்பர் பிக்மெண்டேஷன்லாம் வந்து என்னன்னா அவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டம். ஸ்கின்ல வந்து என்னன்னா இந்த ரெட்னஸ், இந்த அதுலேருந்து வரக்கூடிய சில பேருக்குலாம் வந்து பிளட்டே வரும், இந்த எல்லாமே வந்து
உள்ளக்குள்ள அழுக்கு வந்து அதிகமா சேர்ந்து ஒரு மாதிரி ரெட்னஸா இருக்கும். அது உங்களுக்கு ஸ்கின்னை வந்து டல்லா வச்சுக்கும். இந்த ஆம்லா வந்து அந்த டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டிங், ஒரு பிரைட்னஸ். அதாவது ஆம்லா வந்து விட்டமின் சி அதிகம் நிறைந்தது. விட்டமின் சில ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அதாவது நோய் எதிர்ப்பு திறன். ஸ்கின்னு தான் இருக்கிறதுலயே பெரிய ஆர்கன். ஸோ இந்த ஸ்கின்னை வந்து அதில் ஸ்கின்னுக்கு இருக்கக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்க செய்யறது எக்ஸ்டர்னல் வழியா இந்த ஆம்லா வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்கும். ஸ்கின்னை சாஃப்ட், பேபி சாஃப்டா வச்சுக்கக்கூடியது இந்த ஆம்லாவுடைய மெயின் முக்கியத்துவம். அடுத்தது ஹல்தி, அதாவது மஞ்சள். மஞ்சள் வந்து என்னன்னா அதாவது புண்கள் இருந்தா சரி செய்யும். ஸ்கின் வந்து ஈவன் டோனா வச்சுக்கும், ட்ரை ஸ்கின் இல்லாம இருக்கும், அண்ட் மாய்ஸ்சரைசிங். ஸோ மஞ்சளுக்கு வந்து என்னன்னா இந்த கிருமி நாசினின்னே பேரு. மஞ்சளை வந்து ஃபேஸ்ல எந்த விதமான கிருமி தோற்றுதெல்லாம் எதுவுமே வராது. அதனாலதான் அந்த காலத்துல பெண் பூப்படைதால் மஞ்சள் நீராட்டு விழான்னு சொல்றது. அது எந்த விதமான பாக்டீரியாவும் பாடியில வராது, அண்ட் எஸ்பெஷலி ப்ரைவேட் பார்ட்ல எதுவுமே வராது. அண்ட் வெளியிலேருந்து வராங்கன்னா அவங்களையுமே வந்து இந்த மஞ்சள் தெளிக்கும் பொழுது அந்த தொற்று நமக்குமே வராது. ஸோ அந்த மாதிரியான ஃபேஸ் ஒரு கிளீனா, ஒரு மங்களகரமான வச்சுக்கிறது நம்மளுடைய ஹல்தி. இன்னைக்கு காலகட்டத்துல மஞ்சள் பூசிட்டு நிறைய பேர் போறது கிடையாது. அண்ட் அவங்க வந்து ஒரு மாதிரி டெலிகேட்டா ஃபீல் பண்ணலாம், ஒரு மாதிரி ஃபேஸ்ல எல்லோவா இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்னன்னா அட்லீஸ்ட் வாரத்துல 3 தடவை அந்த மஞ்சள் ஃபேஸ் மாஸ்க் போடலாம். பட் கவலைப்பட தேவையில்லை, நம்மளுடைய டே சீரம்ல அந்த மஞ்சள் இருக்கிறதுனால, ஸோ நம்மளுடைய மஞ்சள் வந்து இதுலயே இருக்கிறதுனால நம்மளுடைய ஸ்கின்னுக்கு அந்த மஞ்சள் வந்துடுது. அடுத்தது நீம், வேப்பிலை. ஸோ வேப்பிலை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அற்புதமான முருங்கைக்கு அடுத்தது வந்து நீம். ஸோ ஒரு ஒரு அதிசயம் செய்ய வைக்கும் நம்மளுடைய ஸ்கின்ல. இது வந்து என்னன்னா, அதாவது ஆயிலி ஸ்கின்னு இருக்கு, ட்ரை ஸ்கின் இருக்கு. இது சீபம்னு எண்ணெயை வந்து அதிக விதமா சுரக்க வைக்காது. கம்மியா இருந்தா ட்ரை ஸ்கின் ஆகும், அதுவும் பேலன்ஸ் பண்ணும். ஸ்கின்னை வந்து என்னன்னா ஒரு ஒரு யங் லுக்கிங், அண்ட் அதை என்ன சொல்றது, அதை ரெடியூஸ் இன்ஃப்ளமேஷன். உள் வழியாக அதாவது ஏதாவது உறுப்புகள் வந்து வீக்கமா இருக்கிறது வந்து அதை வந்து கம்மி பண்ணும். ஸோ ஸ்கின்ல வந்து உள்ள ஏதாவது வீக்கமா இருந்தா கூட ஃபேஸ்ல தெரியும், அதை கூட கம்மி பண்றது இதோடைய நீமோடைய ப்ராப்பர்ட்டி. அண்ட் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஷியல் பண்ணும்பொழுது நீம் போட்டு நம்ம வந்து ஆவி பிடிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகி அந்த அழுக்கெல்லாம் போய் பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் நோஸ்ல இருக்கும் சில பேருக்கு, அதை கூட வந்து ரிமூவ் பண்ணக்கூடியது இந்த நம்மளுடைய நீமுடைய வேலை. அண்ட் எஸ்பெஷலி நீம் வேப்பிலை குளியல் கொஞ்ச நேரம் ஊற வச்சு நம்ம குளிச்சாலே பாடியில அது தனியாவே உங்களுக்கு அது தெரியும். அண்ட் எஸ்பெஷலி ஃபேஸ் வந்து ஒரு யங் லுக்கிங், பார்க்கும்போதே ஒரு ஃப்ரெஷ், ஒரு பொலிவு, மாசு மறுவற்ற ஸ்கின் கிடைக்கக்கூடியது வந்து நம்மளுடைய நீமுடைய வேலை. அடுத்தது நாக்கேசர். நாக்கேசர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆயுர்வேதிக் ஹர்ப். இது இது வந்து என்னன்னா ஸ்கின்னை வந்து சொன்ன இல்லையா, ஸ்கின் காம்ப்ளெக்ஷனா இருக்கும், ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ். அதாவது என்னன்னா எந்த தொற்றும் இருக்கட்டும் சரி, எந்த விதமான பூச்சிக்கடியா இருக்கட்டும் எதுவுமே வராது. அண்ட் புண்ணு இருந்தா கூட புண்ணை ஆற்றும். ஸோ இது மாதிரி ஒரு ஒரு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. பட் ஸ்கின்னுக்கு வந்து இது அந்த தழும்பெல்லாம் கூட வந்து ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அது வந்து குறைக்கக்கூடிய ஆற்றல் வந்து நாக்கேசருக்கு இருக்கு. அண்ட் கேசர் பெனிஃபிட், குங்குமப்பூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட். ஆன்டி ஆக்சிடென்ட்னா என்னன்னா அதாவது தன்னைத்தானே உடம்பு வந்து நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிப்பு செய்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அதை வந்து அது வந்து என்ன சொல்றதுன்னா அதுலேருந்து வரக்கூடிய தாக்குதல் செல்ஸை டேமேஜ் பண்ணாம அதை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது நம்மளுடைய ஆன்டி ஆக்சிடென்ட். நேச்சுரலாகவே பாடி ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இம்யூன் சிஸ்டம் கம்மியாக இருந்தால் தான் நம்மளுடைய நேச்சுரலாக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து என்னன்னா அப்படியும் எல்லாமே எக்ஸ்டர்னலா வந்து இது ஸ்கின்னை வந்து அவ்வளோ சூப்பரா வந்து நோய் எதிர்ப்பு ஆற்றலும் சரி, ஸ்கின்ல ஏற்படக்கூடிய பாதிப்புமே வந்து கம்மி பண்றது வந்து நம்மளுடைய குங்கும பூவோடைய பெனிஃபிட். விட்டமின் சி. விட்டமின் சி வந்து என்னன்னா சன் டேனை ரிமூவ் பண்ணும், டார்க் ஸ்பாட்ஸ், ஆக்னே அண்ட்
ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணும். சில பேருக்கு ஒரு இடத்துல இங்க ஒரு மாதிரி கலரா இருக்கும், இங்க ஒரு கலரா இருக்கும், கண்ணு கீழே ஒரு கலரா இருக்கும். ஸோ அது எல்லாமே ஸ்கின்னை வந்து ஈவன் டோன் பண்ணி ஸ்கின்னுக்கு ஒரு அதிகப்படியான ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடியது தான் நம்மளுடைய டே கேர் சீரம். ஸோ இத்தனை ஒரு இவ்வளோ டெண்டுல்கர்ஸ் இவ்வளோ தோனியும் அடங்கினது தான் நம்மளுடைய டெய்லி கேர் ஃபேஸ் சீரம். ஸோ இது வந்து எல்லாருமே பயன்படுத்தலாம். அது 2 to 3 drops, அதாவது ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் 2 to 3 drops நம்மளுடைய கிளென்சிங் டோனர், அந்த ப்ராசஸ்ல நம்மளுடைய டோனர் ஸ்ப்ரே பண்ணதுக்கு அப்புறம் டோனர்லயும் கிளிசரின் எல்லாமே இருக்கு. லாக்டிக் ஆசிட் ஸ்கின்னை பிரைட்னிங்கா இருக்கட்டும், அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமா இருக்கு இதுல. லாக்டிக் ஆசிட்ல இருக்கிறதுனால ஸ்கின்னை வந்து சூப்பரா வந்து நம்மளது எல்லாமே சொல்றது எல்லாமே ஒன்னும் லைக் ஒரு ஃபேஷியல், அதாவது 1200 or 500க்கு அபவான ஃபேஷியல்கான அதுக்கும் மேலதான் அதோடைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் தான் இது. இந்த டோனருக்கு அப்புறம் அண்ட் நம்மளுடைய சீரம் 2 to 3 drops தான் எடுக்கணும். ஸோ லைட்டா அந்த ஃபிங்கர்ல எடுத்துட்டு பண்ணலாம், இல்லை பாம்ல தேய்ச்சிட்டு லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைட், அப்புறம் வந்து இந்த நெத்தியில, அப்புறம் நோஸ்ல அண்ட் நெக்ல போட்டுட்டு அது வந்து குயிக்கா அப்சர்வ் ஆயிடும். ஒரு ஒரு என்ன சொல்றது, லைட் வெயிட்னால அதுக்கப்புறம் நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். அண்ட் நம்மளுடைய சன்ஸ்கிரீன், டெஃபினட்டா சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா அது வந்து இட் ப்ரொடெக்ட்ஸ் ஃப்ரம் யூவிஏ ரேஸ். அதில் இருக்கக்கூடிய ஹைரலானிக் ஆசிட் ஆகும் சரி, செரமைட், விட்டமின் சி எல்லாமே வந்து இட் ப்ரொடெக்ட்ஸ் த ஸ்கின் ஃப்ரம் ஸ்கின் டேமேஜ், ஸ்கின் கேன்சரே வரவிடாம தடுக்கும். நம்மளுடைய சன்ஸ்கிரீன் SPF 50++ன்றது எவ்வளோ அளவுக்கு சன்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஃபார்முலா தான் PA++. ஸோ விஷயம் தெரிஞ்சவங்க PA++ன்னு டெஃபினட்டாக நம்ம ப்ராடக்டை வந்து வாங்கிடுவாங்க. ஸ்வெட் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப், அது மாதிரி ஒரு சூப்பரான ப்ராடக்ட்லாம் நம்மளுடைய சன்ஸ்கிரீன். ஸோ டே சீரம் முடிச்சதுக்கப்புறம் இது வந்து நம்ம வந்து அண்ட் இது சன்ஸ்கிரீன் போடுறோம். அண்ட் ஸோ இது வந்து டேக்கு உண்டானது. ஏன்னா நம்ம வெளியில போறோம், ஸோ நிறைய அதிகப்படியான பொல்யூஷன்ஸ்ல நிறைய என்விரான்மெண்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கு, ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்னால ஏற்படக்கூடிய ஸ்கின் பாதிப்புல ஃபேஸுமே பாதிக்க அடைய செய்யும், முகவாதமும் வரும். ஸோ பிரெயினை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ காமா வச்சுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து பிரெயின் சிக்னல்ஸ்ல ஹாப்பி டோபமைன்ற ஒரு ஹார்மோன்ஸ் வந்து அது வந்து முகம் மகிழ்ச்சியாக செய்ய வைக்கக்கூடியது இந்த ஹாப்பி டோபமைனுடைய வேலை. அது வந்து ஸ்ட்ரெஸ் கம்மியானாதான் வரும். ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாள்பட நோய்கள், சுகரா இருக்கட்டும் சரி, பிபி, எதுவாக இருந்தாலும் நாள்பட நோய்கள் இருக்கிறதுனால இது வந்து என்னன்னா ஸ்கின்னையும் வந்து பாதிப்படைய செய்யும். ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ், டூ மச் ஆஃப் மெடிசன்ஸ், அலோபதிக் மெடிசன்ஸ், கெமிக்கல்ஸ் பாடியில இருந்தா ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். அது வந்து ஃபேஸ்ல காட்டும், ஃபேஸ் டல்லா இருக்கும். அண்ட் சம்டைம்ஸ் நம்ம வந்து அதாவது பாடிக்கு எக்ஸசைஸ் பண்றோம், ஃபேஸ்க்கு நம்ம எக்ஸசைஸே பண்றது கிடையாது. மசில் மூவ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு தான் அது வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகுன்ற மாதிரி முகத்துல இருக்கக்கூடிய அந்த இறுக்கமும் போகும். அதிகமா பாராட்டணும், ஸோ நிறைய நல்லது பேசணும், நிறைய சிரிக்கணும். போகும்போது ஃபேஸ் வந்து அழகா மாறும், யங்காவே இருக்கும். ஸ்கின் மசில்ஸ்லாம், ஃபேஸ் மசில்ஸ்லாம் மூவ்மெண்ட் இருக்கும். அதிகமான ஸ்கின் வந்து சேக் ஆகாம இருக்கும். ஸோ இதுதான் வந்து டே கேர் சீரம். நைட் கேர் சீரம்க்கு அதோடைய இன்கிரீடியன்ஸ் அகைன் இதுலயும் 11 விதமான, குறைந்தது 11 விதமான டெண்டுல்கர், தோனி அண்ட் நம்ம இன்டர்நேஷ்னலும் நம்ம வந்து வேணும்னா எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளேயர், ஆல்ரவுண்டர் தான் நம்மளுடைய நைட் கேர் சீரமும். ஸோ அதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சிஷ்டா, அதில் வந்து அதுவும் ஒரு ஆயுர்வேதிக் ஹர்ப். அதுவுமே ரிங்கிள்ஸை வந்து கம்மி பண்ணும், டார்க் ஸ்பாட்ஸ், டார்க் சர்க்கிள்ஸ், இங்கெல்லாம் இருக்கக்கூடிய டார்க் சர்க்கிள்ஸ் குறைக்கும். அண்ட் ஸ்கின்னை வந்து அதாவது மாசு மறுவற்ற ஒரு பொலிவான தோற்றத்தை கொடுக்கக்கூடியது தான் ஆயுர்வேதிக் ஹர்ப். எக்ஸ்டர்னல் விதமா, இது இன்டர்னலாகவும் நிறைய ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ்ல யூஸ் பண்றாங்க. ஸோ எக்ஸ்டர்னலா ஃபார் ஸ்கின் இஸ் லைக் இட் ரிமூவ்ஸ் தி ஃபைன் லைன்ஸ் அண்ட் ரிங்கிள்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ் அரௌண்ட் தி ஐஸ். அண்ட் வெட்டிவேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன கொலாஜன், அதாவது ஃபேஸுக்கு தேவையான கொலாஜன், புரோட்டீன் தான் பாடி பில்டிங் மாதிரி ஃபேஸ்ல இருக்கக்கூடிய தசைகளை ஒன்றாக இருக்கக்கூடியது. நிறைய அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. ஸோ இந்த அமினோ ஆசிட்ஸ்லாம் வந்து லைக்
பாடியும் சரி, ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு கட்டுமஸ்தான ஒரு தேவையான ஒரு சிமெண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் பாடிக்கு. அதுக்கு தேவையான அமினோ ஆசிட்ஸ் வந்து கொடுக்கக்கூடியது இந்த கொலாஜன். இந்த கொலாஜனை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறது வந்து நம்மளுடைய வெட்டிவேர். ஸோ அது அதே மாதிரி ஸ்கார்ஸ், அதாவது தழும்புகள் இருந்தாலும் போக்கும். டெட் செல்ஸ் ஃப்ரம் த ஸ்கின், இந்த டெட் செல்லாம் எங்கேயுமே வந்து ஸ்கின்ல மேஜராக எங்கேயுமே இருக்கக்கூடாது. நம்ம எந்த மாதிரியான எப்படி நம்ம வந்து யூஸ் பண்றோம்ன்றத பொறுத்து, எந்த மாதிரியான எவ்வளோ யூஸ் பண்றோன்றதை பொறுத்து நம்மளுடைய டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகும். அண்ட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேடியன்ட் ஸ்கின் அப்படின்னா என்னன்னா கருப்போ வெள்ளையோ அதை பேச வரல. கருப்பா இருந்தாலும் சரி, அதாவது பொலிவான ஒரு முக அமைப்பு, அந்த மாசு மறுவற்ற அது ஈவன் ஸ்கின் டோன் பார்க்கும்போதே ஒரு சர்வ லட்சணம் சாமுத்திரிகா லட்சணம்ன்ற மாதிரி ஒரு பொலிவு கொடுக்கக்கூடியது நம்மளுடைய அந்த வெட்டிவேருடைய பயன்பாடு. அண்ட் கொலாஜின் இருக்கிறதுனால ஸ்கின் வந்து சேக் ஆகாம இழுத்து பிடிச்சிக்கும். நம்ம நேச்சுரலாவே ஸ்கின் வந்து ஒரு ஏஜுக்கு மேல அஸ் ஐ செட் அது வராது. ஸோ நம்ம எக்ஸ்டர்னலா சப்ளிமெண்ட்ஸ் மூலியமா இருக்கும் சரி, ஃபேஸ்க்கு கொடுக்கக்கூடிய சீரம்ல இருக்கக்கூடிய பவர்ஃபுல் இன்கிரீடியன்ஸ், அதே மாதிரி டே சீரமும் நைட் சீரமும் நம்ம டெய்லியே பயன்படுத்தலாம். ஏன்னா என்ன டாக்டர்ஸ் சஜஸ்ட் பண்றாங்கன்னா எந்த சீரத்துல ஹைரலானிக் ஆசிட் விட்டமின் சி இருக்கோ அதை வந்து டெய்லியே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இட்ஸ் ஹைலி ரெக்கமெண்டட் டு டெய்லி யூசேஜ். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் நம்மளுடைய நைட் சீரம். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெரேனியம் ஆயில். அது வந்து அகைன் ஆக்னே, ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி, ரிங்கிள்ஸ் வராது, ஸ்கின் இரிட்டேஷன்லாம் இருக்காது, இன்ஃபெக்ஷன் இருக்காது. ஸோ வந்து ஸ்கின்னை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சைன் ஆஃப் ஏஜிங் சொல்லுவாங்க. அதாவது சைன் ஆஃப் ஏஜிங் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ட்ரை ஸ்கின் அண்ட் ரிங்கிள்ஸ். ஸோ அதே மாதிரி எப்படி பார்த்தாலும் இங்கே இருக்கும், கண்ணுக்கு கீழே கருவளையம், இதெல்லாம் வந்து என்னன்னா சைன் ஆஃப் ஏஜிங். அதெல்லாம் எதுவுமே இல்லாம சூப்பரா வந்து அதாவது ஸ்கின்னை வந்து ஒரு பிளெமிஷிங் பிரைட்னிங்காக கொடுக்கக்கூடியது ஜெரேனியம் ஆயில். அண்ட் ரோஸ் பெட்டல்ஸ், அதாவது ரோஜா இதழ்கள் எதற்குன்னே நமக்கு தெரியும். ரோஸ் பெட்டல்ஸ் வந்து ஸ்கின்ல நறுமணம் கொடுக்கக்கூடியது. ஸ்கின்னை வந்து ஒரு கிளியோபாட்ரா ராணி போல ஸ்கின்னை வந்து வச்சுக்கக்கூடியது நம்மளுடைய ரோஸ் பெட்டல்ஸ். கிளியோபாட்ரால அவங்களுடைய இதுல ஹிஸ்டரியிலலாம் நம்ம படிச்சோம்னா அவங்களுடைய ஆயிலே டிஃப்ரெண்டா இருக்கும். அதை இன்னைக்குமே வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு நம்ம ஒருத்தரும் கிளியோபாட்ரா ராணி ஆகலாம். கத்தாழை, அடுத்தது வந்து கத்தாழை என்னன்னு பார்த்தீங்கன்னா டார்க் ஸ்பாட்ஸ், அப்புறம் வந்து எக்ஸிமா, ஸ்கின்ல வரக்கூடிய ஸ்கின் டிசீஸ், அப்புறம் வந்து ஸ்கின்னை வந்து ட்ரை ஆகாம எல்லாமே வந்து ஸ்கின்க்கு வந்து என்னன்னா மேக்சிமம் ஒரு 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 ஹெல்த்தி அண்ட் ஒரு ஸ்கின்னை பொலிவு அண்ட் அது போடும்போதே நமக்கே அது வந்து ஸ்கின் வந்து பளபளப்பா இருக்கும், ஒரு வழுவழுப்பு தன்மை இருக்கும். ஸோ அந்த இதெல்லாம் சீரம்ல அதுதான் வந்து ஆலோவேரா ஃபேஸ் மாஸ்கே போட்டா கூட நம்மளுக்கு வந்து ஸ்கின் வந்து யங்கா இருக்கும். அண்ட் அது வெயில் காலத்துல நம்மளுடைய கிளைமேட்டுக்கு வெயில் காலத்துல வந்து சன் டேன் இதெல்லாமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது நம்மளுடைய இயற்கை தந்த வரம்புல வந்து கத்தாழை. நாட்டு கத்தாழை இருக்கு, குமரி கத்தாழை இருக்கு. ஸோ இது வந்து அந்த விதமான ஒரு பெனிஃபிட் வந்து நம்மளுடைய கத்தாழையை வந்து நம்மளுடைய நைட் சீரம்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்னேவும் போகக்கூடியது. அண்ட் as I said நீமும் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்து மெயினான நைட் சீரமோடைய பெனிஃபிட்ஸ். ஸோ நைட்ல போடும்பொழுது என்னன்னா டே டைம்ல போட்டுட்டு நம்ம வெளில போறோம், நைட் டைம்ல நான் ஏன் போடணும், டே டைம்ல போட்டா போதுமே, நைட்ல ஏன் போடுறோம்னா as I said நைட் டோசேஜ் ஒரு மாதிரி இருக்கும், மார்னிங் டோசேஜ் ஒரு மாதிரி இருக்கும். நைட் இதை போட்டுட்டு நம்ம வந்து ரிலாக்ஸ்டா அதை நைட் கேர், டே கேர் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ நைட் கேர், ஸ்கின் கேர் ரொட்டீன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி நம்ம டெய்லி காலையில சமைக்கிறது இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி நைட்டை வந்து நம்மளுடைய கிச்சன் ஆகட்டும் சரி எல்லாமே கிளீன் பண்ணி வச்சாதான் நெக்ஸ்ட் டே இட் இஸ் ரெடி, ஸ்மெல் வராம இருக்கும், சூப்பரா இருக்கும் கிச்சன். ஸோ அந்த மாதிரி நம்மளோட ஃபேஸ் வந்து வெளியில எல்லாம் போயிட்டு வரோம், ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிட்டு வந்து நீங்க படுத்தீங்கன்னா ஓகே, ஒரு அது வெளியிலேருந்து வந்து ஸ்கின் வந்து அந்த அழுக்கெல்லாம் போயிருக்கு. பட்
லேயரா உள்ள ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது நம்மளுடைய நைட் சீரம். ஸோ அந்த மாதிரி நைட்டு வந்து ஒரு ரிலாக்ஸிங் ஸ்லீப்பு கிடைக்கக்கூடியது நம்மளுடைய நைட் சீரம் போட்டுட்டு அமைதியாக அதிகபட்சம் ஒரு 5 to 6 hours அட்லீஸ்ட் இந்த 11 to 3 தயவு செய்து நம்ம எல்லாருமே தூங்கணும். ஏன்னா அது வந்து ஆர்கன், அது அப்போ தூங்கக்கூடிய நேரம். லிவராக இருக்கட்டும் சரி, எல்லாமே தூங்கக்கூடிய நேரம்னா என்ன, அது வந்து எப்படி நம்ம நெக்ஸ்ட் டேக்கு எப்படி என்ன பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுவோமோ, லிவர்லாம் என்ன தேவையில்லாதது, அதாவது ஒரு பொழுதும் கனப்பொழுது கூட வந்து ஆர்கன் வந்து வேலை செய்யாம இருந்ததே கிடையாது கடவுள் படைப்புல. கல்லீரல் கடவுளுக்கு நிகரானது. ஸோ அத்தனை வேலையும் பண்ணும். ஸோ அந்த 11 to 3 அந்த ரிப்பேரிங் பட்டி டிங்கரிங் பார்க்குற வேலை அந்த 11 to 3. அப்போ அமைதியாக ஸ்கின்னை ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக விட்டோன்னா இந்த ஆலோவேரா எல்லாம் போய் உள்ளே போய் டீப்பாக உள்ளே போய் டீப் கிளென்சிங்காக இருக்கட்டும், நரிஷிங்காக இருக்கட்டும், சூத்திங் எஃபெக்ட் கொடுக்கறது இந்த நம்மளுடைய நைட் கேர் சீரம். ஸோ அதனால வந்து மேலும் யூஸ் பண்ணலாம், ஃபீமேலும் யூஸ் பண்ணலாம். இதுதான் மெயின் பெனிஃபிட்ஸ். ஸோ இது வந்து கஸ்டமர்கிட்ட நம்ம சொல்லும் பொழுது ஒரு இன்க்ரீடியன்ட் நீ போய் நம்ம கூகுள் சர்ச் பண்ணி ஹைரலானிக் ஆசிட், விட்டமின் சி இருக்கக்கூடிய சீரமை யூஸ் பண்ணி, அண்ட் அஃப்கோர்ஸ் கெமிக்கல் ஃப்ரீ சீரம் யூஸ் பண்ணால் அதோடைய ரேட் இஸ் டிஃப்ரெண்ட். அது வந்து எங்கேயோ இமாலயா ரேட் லெவலில் இருக்கும். அது 1000 rupees, 1500, 200, 300. பட் நம்மளதுல வந்து இத்தனை பவர்ஃபுல்லான ஒரு பேக்கேஜ், பவர்ஃபுல்லான ஒரு இன்க்ரீடியன்ஸ் இந்த ரேட்டுக்கு டெஃபினட்டா கிடைக்கவே கிடைக்காது. அண்ட் யூஎஸ்பி வந்து நீ ஒரு 90 days யூஸ் பண்ணேன்னா நீ டோட்டலாவே வேற பர்சன். யுவர் ஃபேஸ் வில் பி டிரான்ஸ்ஃபார்மிங் இன்டு அ நியூ லுக், நியூ வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப். யூ கேன் சி இஸ் a younger version of yourself. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் இது. இந்த இன்க்ரீடியண்ட்டை பற்றி பேசிட்டே போகலாம், நான் ரொம்ப கட் ஷார்ட் பண்ணி பேசியிருக்கேன். ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்த நம்மளுடைய என்டையர் டீம் அண்ட் எஸ்பெஷலி அவர் காமராஜ் சார், மகா மேம், என்னுடைய அப்ளைன் ரவி சார், ராமசாமி சார், நம்மளுடைய சிங்கப்பெண்ணை வெண்மதி மேடம், அண்ட் எப்போவுமே எனக்கு ஒரு மோட்டிவேட்டிங் பிளெஸிங்கை கொடுக்கக்கூடிய சுகுமார் சார், அனைவருக்குமே மிக்க மிக்க நெஞ்சார்ந்த நன்றிகள். ஏதாவது குற்றம் குறை இருப்பின் அதை வந்து சொல்லுங்க, கமெண்டா சொல்லுங்க, ஃபீட்பேக்கா சொல்லுங்க. வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். குறையேதும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, சிறப்பா பேசிட்டீங்க. வாழ்த்துக்கள், அற்புதம். நிறைய விஷயங்கள், நிறைய அடுக்கடுக்கான விஷயங்கள். நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க நம்ம பிரியா மேடத்துக்கு. நல்ல ஒரு அருமையான பேச்சு, கருத்தான பேச்சு. அதுவும் கூட வாழ்த்துக்கள். அடுத்து பேச வர்றது நம்ம மத்தியில நம்ம ஆரதி பழனி மேடம். அப்புறம் ஆவடி மீசை ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு, இவங்க வந்து சினி ஸ்டார் மாதிரி இருக்கிறாங்கன்னு. உள்ளபடியே சினி ஸ்டார் மாதிரி அவங்க இல்லை, ஆனா அவங்க மாதிரி தான் சினி ஸ்டார் இருக்காங்க. நம்ம பெண்கள் மாதிரி தான் அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்றோம். அவங்கள மாதிரி நாம இருக்கிறோம்னா அவங்க டூப்ளிகேட், நம்ம தான் ஒரிஜினல். அதனால ஒரிஜினல் ஸ்டார் அவங்க ரன்னர் பண்ணில் இருக்காங்க. அதனால நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க. வெல்கம் ஆரதி மேடம், ப்ளீஸ் ஸ்டார்ட் யுவர் செஷன். ஆல் தி பெஸ்ட். அனைவருக்கும் மாலை வணக்கம். தேங்க்யூ, எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலா இன்னைக்கு நான் வந்து பேச போற ப்ராடக்ட் வந்து வாமினி. எல்லாருக்குமே வாமினி அப்படின்னா ஆக்சுவலா வாமினியோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்ல வந்தா, இட்ஸ் டிவைன், தெய்வீகமானது. ஸோ நம்மளோட சோப்போட பேர்லயே இருக்கு தெய்வீகம். ஸோ இதுக்கு மேல வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதே வந்து அதுக்கு அடிஷ்னல் தான். ஸோ ஒரு தெய்வீகமான ஒரு ப்ராடக்டை பத்தி தான் நான் இன்னைக்கு பேச போறேன். ஸோ வாமினில நம்மளுக்கு வந்து என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பண்ணா நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. லைக் வாமினி சோப்பு, வாமினி க்ரீம், இப்போ நம்மளுக்கு வந்து டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் ஃபேஷியல் கிட், அந்த மாதிரி நிறைய லோஷன் எல்லாமே வாமினி ப்ராடக்ட்ஸ் வந்துருக்கு. ஸோ வாமினி பத்தி சொல்லணும் அப்படின்னா, இட் இஸ் அ கம்ப்ளீட் ஸ்கின் கேர். நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல பாதுகாப்பா டிவைனா வச்சுக்கிறதுக்கு வந்த ப்ராடக்ட் தான் இது. அண்ட் இட்ஸ் அ லக்ஸுரி சோப் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப லக்ஸூரியான ஒரு சோப் இது. டெலிகேட் ஃப்ராக்ரன்ஸ். இதோட ஃப்ராக்ரன்ஸ் வந்து ரொம்ப மைல்டா இருக்கும், ரொம்ப காட்டா அந்த மாதிரி எல்லாம் இருக்காது, அப்படியே பயங்கர வாசனை வர்றதெல்லாம் கிடையாது, ரொம்ப மைல்டா இருக்கும். அதுவும் இல்லாம இந்த வாமினி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து மொரிங்கா எக்ஸ்ட்ராக்டால தான் பண்ணுது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், தட் இஸ் நம்ம முருங்கைப்பூ, முருங்கைக்காய்,
முருங்கை இலையில எவ்வளோ வந்து அயன் கண்டென்ட் எல்லாம். ஆக்சுவலா முருங்கைக்கீரை அப்படின்னு பார்த்தாலே இட் இஸ் ஹோல் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு முழு சாப்பாடு சாப்பிட்டா என்ன இருக்கோ அந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அந்த முருங்கைக்கீரை கொடுத்துரும். அந்த மாதிரி உங்களுக்கு இந்த முருங்கை ஸ்டார்டிங் ஃப்ரம் முருங்கா சோப். இப்ப முருங்கா சோப் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா இட்ஸ் அ லக்ஸுரி பாத். அண்ட் இது வந்து வெறும் ஜெர்ம்ஸை மட்டும் போக்குறது கிடையாது, அப்படின்ட்டு மட்டும் இல்லாம நம்மளுடைய ஸ்கின்னை நல்லா ப்ரிசர்வ் பண்ணும், நரிஷ் பண்ணும். நரிஷ் பண்ணோம்னா அது சோப் நம்ம குளிச்சுட்டு வந்துட்டோம்னா நம்மளுக்கே தெரியும் அது இதுல ஒரு என்ன சொல்றது, இட் நரிஷஸ், கிளென்சஸ், நரிஷஸ் அண்ட் பிளெமிஷஸ் அப்படின்னு சொல்லலாம் 3 வார்த்தையில. கிளென்சஸ், நரிஷஸ் அண்ட் பிளென்சஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மள கிளீனா வச்சிருக்கோம், நல்ல ஜெர்ம்ஸ் ஃப்ரீ, நம்ம கிட்ட இருந்த பாக்டீரியாஸ், டர்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்மள கிளீனா வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம அடுத்தது வந்து நரிஷ் பண்ணும், நம்மளுடைய செல்ஸ் எல்லாத்தையும் வந்து நல்ல புத்துணர்வா ஆக்கிடும். எதுக்குன்னா இதுல யூஸ் பண்ற இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா மில்க், ஹனி, கிளிசரின். முக்கியமான இன்கிரீடியன்ஸ் வந்து மில்க், ஹனி அண்ட் கிளிசரின். நம்மளுக்கே தெரியும் கிளிசரின் அப்படின்னாவே மாய்ஸ்சரைசர். இப்போ கிளிசரினை வந்து ஒரு சொட்டு கண்ணுல விட்டா என்ன ஆகும், தனியா கொட்டும், ஆமா இல்ல? சோ இந்த கிளிசரின் என்ன பண்ணும், நம்மக்குள்ள இருக்கிற ஹைட்ரேட் பண்ணும். ஹைட்ரேட் பண்ணோம்னா நம்மள நல்லா அந்த ஈரப்பதம் மாய்ஸ்னஸோட வச்சிருக்கோம். ஸோ ட்ரை ஸ்கின் எல்லாம் நம்மளுக்கு போயிடும். ஸோ நம்மளோட ட்ரை ஸ்கின் அதை வந்து இது கிளீன் ஆக்கி நம்மள நல்ல பொலிவான ஒரு ஸ்கின் ஆகும். அது மட்டும் இல்லாம இதோட பிளசன்ட் ஃப்ராக்ரன்ஸ், அதோட ஃப்ராக்ரன்ஸே வந்து ரொம்ப ஃப்ளோரல் ஃப்ராக்ரன்ஸால அது ரொம்ப பிளசண்டா இருக்கும். அடுத்தது வந்து மொரிங்கா கிரீம். இந்த மொரிங்கா கிரீம் வந்து நீங்க டச் பண்ணி பார்த்தாலே தெரியும், அவ்வளோ லைட் வெயிட்டா லவ்விங் கிரீம் இது. யாராவது ஒன்ஸ் வந்து மொரிங்கா கிரீம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா வேற கிரீம் கிட்ட போயிட மாட்டாங்க. எதுக்குன்னா அவ்வளோ நல்லா பிசு பிசுப்பு இருக்காது, நான் ஸ்டிக்கி, ஹெல்தி ஸ்கின் நம்மளுக்கு கொடுக்கும். அண்ட் இட் இஸ் அ பிரில்லியன்ட் காம்பினேஷன் ஆஃப் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ். எல்லாமே ஆர்கானிக். லைக் எதுக்கு நம்ம ஆர்கானிக்னு சொல்றோம்னா இதுல பேர்லயே நமக்கு தெரியும் இதெல்லாம் மொரிங்கா ப்ராடக்ட்ஸ். மொரிங்கானா என்னது, முருங்கை ப்ராடக்ட்ஸ். அதனால இதுல மில்க், ஹனி இதெல்லாம் யூஸ் பண்ணா கூட இத வந்து ஒரு டாப் நாச் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. குக் வித் கோமாளி பார்த்தவங்களுக்கு எல்லாம் தெரியும் டாப் நாச் அப்படின்ட்டு. நம்ம வெங்கடேஷ் பட் இல்ல இவர் சொன்னப்போ டாப் நாச் அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு வந்து நிகர் வேற எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு இதோட ஈக்குவலண்ட் பண்ண முடியாது வேற எந்த ப்ராடக்ட்ஸால. அந்த மாதிரி ஒரு டாப் நாச் சொல்யூஷன் தான் இந்த மொரிங்கா கிரீம். நம்ம ஸ்கின் அவ்வளோ நல்லா ஹெல்தியா, நான் ஸ்டிக்கியா, பிரில்லியன்ட் காம்பினேஷனோட வச்சிருக்கோம். அண்ட் இது வந்து என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டல்னஸ் எடுத்துரும். இப்ப பாருங்க, நான் மொரிங்கா கிரீம் போட்டிருக்கேன், உடனே வந்து பிலிம் ஸ்டார் அப்படின்னு சொன்னாங்க. ஒண்ணுமே இல்ல, நான் ஆக்சுவலா வந்து இன்னைக்கு தேடி கண்டுபிடிச்சு மொரிங்கா கிரீம் எடுத்து, ஏன்னா மொரிங்கா ப்ராடக்ட்ஸை பத்தி சொல்ல போறேன், அதனால மொரிங்கா கிரீம் தான் போட்டுக்கணும்னு எடுத்துட்டு வந்தேன். அது மட்டும் இல்லாம இட் ப்ரிவென்ட்ஸ் ப்ரீமெச்சூர் ஏஜிங். நம்மளோட ப்ரீமெச்சூர் ஏஜிங் செல்ஸ் எல்லாத்தையும் இது பண்ணி நம்மள கொஞ்சம் நல்லா இளமையாவே காமிக்கும். அதுக்கப்புறமா இது நம்ம ஸ்கின்ல இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு எக்ஸாட்டிக் ஃப்ராக்ரன்ஸ் அப்படின்னா அது வந்து ஒரு நேச்சுரல் ஃப்ராக்ரன்ஸை நம்மளுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இது ஒரு ரேடியன்ட் அப்படின்னானது அப்படி பார்த்தாலே தெரியும் இவங்க எவ்வளவு பிரைட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு நல்ல கிரீம் தான் நம்மளுடைய மொரிங்கா ஸ்கின் கேர் கிரீம். ஓகே, சரி. இதுக்கப்புறமா வந்து நான் வந்து இன்னைக்கு சொல்ல போற ப்ராடக்ட் வந்து நம்மளுடைய மொரிங்கா ஃபேஷியல் கிட். எதுக்கு மொரிங்கா ஃபேஷியல் கிட்ட பத்தி நான் இன்னைக்கு கட்டாயம் எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு வந்தேன்னா, இந்த மொரிங்கா ஃபேஷியல் கிட் யூஸ்வலா வந்து ஏதாவது ஒரு சின்ன ஃபங்க்ஷன், சார் சொன்ன மாதிரி இப்ப வந்து ஆடி மாசம் வேற வந்துருச்சு, நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வரும். இல்லைன்னா இந்த சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் லைக் பேர் வைக்கிறது, அந்த ஃபங்க்ஷன், எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் எல்லாருமே வந்து ஒரு பார்லர் போய் நம்ம எதுக்கு பார்லர் போறாங்க, நல்லா பிரைட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்லருக்கு போய் அவ்வளவு செலவு பண்றதுக்கு பதிலா நம்மளுடைய இந்த வாமினியோட ஃபேஷியல் கிட் யூஸ் பண்ணாலே போதும். இதுல வந்து 6 ஸ்டெப்ஸ் அழகா கொடுத்துருக்காங்க. அந்த கிட்லயே வந்து இந்த 6 ஸ்டெப்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், எவ்வளோ டைம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நான் உங்களுக்காக. ஸோ வாமினி ஃபேஷியல் பேக்ல என்ன இருக்கு அப்படின்னா அதுல வந்து பாராபன் ஃப்ரீ இது,
அது மட்டும் இல்லாம சல்பேட், இதுல சல்பேட் கிடையாது, பாரபன் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் வந்து ஸ்கின், நம்ம இப்போ பார்லர் போறோம்னா அந்த ப்ராடக்ட்ஸ்ல கட்டாயம் சல்பேட் பாரபன் இருக்கும். எதுக்குன்னா அப்பதான் வந்து அப்படியே இந்த ஹேர் எல்லாத்தையும் எடுத்து அப்படியே என்ன சொல்லுவாங்க, ப்ளீச் மாதிரி பண்ணி காமிக்கும். ஆனா இதுல வந்து அந்த மாதிரி கிடையாது, சல்பேட் கிடையாது, பாரபன் கிடையாது, சிலிகான் கிடையாது. அண்ட் இட் இஸ் அ நான் டாக்ஸிக் ப்ராடக்ட். அப்படின்னா நச்சு பொருள் இல்லாத ஒரு நல்ல ப்ராடக்ட் தான் நம்மளுடைய வாமினி டிவைன் ப்ராடக்ட். இது வந்து எல்லா டைப் ஆஃப் ஸ்கின், இவங்க ட்ரை ஸ்கின்க்கு தான் இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்கின் உள்ளவங்களுக்கு தான் இப்படின்ட்டு எந்த ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது, வேறுபாடெல்லாம் கிடையாது. இது எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்ஸ்க்கும் இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இதோட 6 ஸ்டெப்ஸ் எப்படின்னா ரொம்ப அழகா கொடுத்துருப்பாங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அந்த கிளென்சிங் வைப் கொடுத்துருப்பாங்க. அந்த வைப் எடுத்து அந்த வைப்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லாங்க. அதுல வந்து விட்டமின் இ, நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஸ்கின்க்கு வந்து ரொம்ப முக்கியமான ப்ராடக்ட் வந்து விட்டமின் இ. ஸோ அந்த வைப்ஸ்ல விட்டமின் இ ஆயில் இருக்கு, ஆலோவேரா இருக்கு, கிளிசரின் இருக்கு. இந்த மூணுமே ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸான ப்ராடக்ட். இது நம்மளுக்கே தெரியும், இந்த மூணுமே நம்மளுடைய உடம்புல இருக்கிற அந்த டர்ட்ஸ், மேல இருக்கிற அந்த டெட் செல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடும். நம்மளுடைய அது உள்ள இருக்கிற டர்ட் பொல்யூஷன்னால உள்ள போர்ஸ்குள்ள இருக்கிற அந்த டர்ட் எல்லாத்தையும் அது எடுத்துட்டு கொஞ்சம் க்ளோயிங்கா காமிக்கும். அது மட்டும் இல்லாம அந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணாலே நம்மளுக்கே தெரியும் அதுவும் ஒரு நல்ல நறுமணம். இந்த ஸ்க்ரப்பே வந்து நம்ம நைஸா ஃபேஸ் வாஷ் வந்து ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். ஆனா இந்த ஸ்க்ரப் வந்து கொஞ்சம் நரன்னு இருக்கும். அப்படியே நம்ம ஃபேஸ்ல நல்லா அழுத்தி தேய்ச்சோம்னா உள்ள இருக்கிற போர்ஸ் எல்லாம் கிளீன் ஆன மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு கொடுக்கும். இது கூட ஒரு நல்ல எக்ஸாட்டிக் ஃப்ராக்ரன்ஸ், நல்ல நறுமணம் கொடுக்கும். அடுத்தது தேர்ட் ஸ்டெப் வந்து ஆக்டிவேஷன் ஜெல். ஆக்டிவேஷன் அப்படின்னாவே என்ன பண்ணும், நம்ம உள்ள போய் அதை ஆக்டிவேட் பண்ணும். டீப்பா வந்து உள்ள போய் கொஞ்ச நேரம் வந்து ஹைட்ரேட் பண்ணும். ஹைட்ரேட்னா நல்ல அந்த மாய்ஸ்சரைசர் ஈரப்பதத்தை நல்லா தக்க வச்சுட்டு நம்ம பிளட் ஃப்ளோவை வந்து கொஞ்சம் ஸ்டிமுலேட் பண்ணும். அதனாலதான் இதை வந்து ஒரு 3 to 4 minutes நம்ம வந்து இந்த ஆக்டிவேஷன் ஜெல்ல போட்டுருக்கணும். அப்பதான் வந்து உள்ள இருக்கிற ஸ்கின்னை வந்து டோன் பண்ணும், நல்லா ஒரு கிளீன் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதுதான் ஆக்டிவேஷன் ஜெல்லோட வேலை. ஃபோர்த் ஸ்டெப் என்னன்னா மசாஜ் கிரீம். அந்த மசாஜ் கிரீம் அப்படின்னாவே நமக்கு தெரியும், நல்லா நம்ம வந்து மேல் நோக்கி மசாஜ் பண்ணணும். நம்ம கிரீமை நல்லா தடவிட்டு நல்லா மேல் நோக்கி, எதுக்குன்னா இப்படி கீழ் நோக்கி பண்ணா நம்ம செல்ஸ் எல்லாம் அப்படியே சாக் ஆயிடும் நம்ம ஸ்கின். அதனால அதை நல்லா மேல் நோக்கி அந்த ஸ்கின் எல்லாம் இது பண்ணோம்னா, மசாஜ் பண்ணோம்னா நம்மளுடைய உள்ள இருக்கிற டர்ட்ஸ், அந்த ப்ரீமெச்சூர் ஏஜிங் செல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் கெப்பாசிட்டி நம்மளுடைய ஸ்கின்க்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாம நல்ல பிக்மெண்டேஷன் கொடுக்கும். பிக்மெண்டேஷன் ஆனது நல்ல கலர். உள்ள இருக்கிற அந்த டர்ட் எல்லாம் எடுத்துட்டாலே நம்மளுக்குன்ட்டு ஒரு கலர் இருக்கும். அப்பதான் நம்மளுக்கே தெரியும், ஓ நம்மளுக்கு இந்த கலர் இருக்கே அப்படின்ட்டு. ஏன்னா இந்த டர்ட் பொல்யூஷனால நம்மளுக்கு வந்து ஒரு கருப்பான ஒரு மேல லேயரே நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த மசாஜ் கிரீமால மசாஜ் பண்ணப்போ அந்த உள்ள இருக்கிற டர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இட் வில் ரெடியூஸ் ப்ரீமெச்சூர் ஏஜிங். அந்த மாதிரி நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப நல்லா இந்த 4th மசாஜிங் கிரீம் பாதுகாக்கும். 5வது ஸ்டெப் தான் ஃபேஸ் மாஸ்க். ஸோ இந்த 4 ஸ்டெப்க்கு அப்புறமா கொஞ்சம் நம்ம அப்படியே ரிலாக்ஸ் பண்றதுக்கு அந்த ஃபேஸ் மாஸ்கை போட்டுட்டு, இந்த ஃபேஸ் மாஸ்க் என்ன பண்ணோம்னா எக்ஸஸா ஆயில், இப்போ இதெல்லாம் செய்யறதால கட்டாயம் ஆயில் வந்து எக்ஸ்க்ரீட் ஆகும், நம்ம உடம்புல இருந்து வெளியே வரும். அந்த எக்ஸஸ் ஆயில் எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம இலாஸ்டிசிட்டி ஆஃப் ஸ்கின், அப்படின்னா இப்படி தொட்டு பார்த்தா அந்த இலாஸ்டிசிட்டி இருக்கும், அந்த இலாஸ்டிசிட்டி ஸ்கின்னை இம்ப்ரூவ் பண்ணி ரொம்ப சாஃப்டா வச்சிருக்கோம். இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து பிளட் சர்க்குலேஷனை கூட என்ஹான்ஸ் பண்ணும். நல்ல பிளட் சர்க்குலேஷனை என்ஹான்ஸ் பண்றதால உங்களுக்கு அந்த குட்டி குட்டி போர்ஸ் எல்லாம் மூடிட்டு நல்ல ஃபேஸை வந்து கிளீனா வச்சிருக்கும். ஸோ இந்த 5 ஸ்டெப்பே வந்து நம்ம ஃபேஸை வந்து நல்லா க்ளோ பண்ணி காமிக்கும். ஆனா இது மட்டும் இல்லாம கடைசியா வந்து நம்மளுக்கு சன்ஸ்கிரீன் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. சன்ஸ்கிரீன் ப்ரொடெக்ஷன் 1, 2, 10, 20 அப்படி கிடையாது, 50 SPF 50+ சன்ஸ்கிரீன் ப்ரொடெக்ஷன். இந்த சன்ஸ்கிரீன் ப்ரொடெக்ஷன் போடுறதால வாட்டர் ப்ரூஃப் ஆயிட்டு நான் ஸ்டிக்கி கிரீஸா இல்லாம நம்ம ஸ்கின் வந்து அப்படியே
எண்ணெய் வடியுது அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நல்ல நான்ஸ்டிக்கே ஆக்கிடும். அண்ட் இது வந்து எல்லா டைப் ஆஃப் SPF 50+ வந்து எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெளியே போகும்போது இந்த வெயில் இருந்து நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். ஸோ இந்த 6 ஸ்டெப் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா அரேஞ்ச் பண்ணி ஒரு குட்டி குட்டி பாக்ஸஸ்ல இந்த இந்த பேக்ல அரேஞ்ச் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து வெறும் 1 நிமிஷம் தான் ஆகும். செகண்ட் ஸ்க்ரப் நம்ம பண்றது 3 to 4 minutes ஆகும். மூணாவது ஸ்டெப் ஆக்டிவேஷன் ஜெல் போட்டோம்னா 2 to 3 minutes எடுக்கும். ஃபோர்த் மசாஜ் கிரீம் வந்து 10 to 15 நிமிஷம் நம்ம மசாஜ் பண்ணி அப்படியே நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து எந்த ஒரு சிந்தனையும் எந்த யோசனையும் இல்லாம நல்லா மசாஜ் பண்ணி நம்ம ஃபேஸ வந்து நம்ம கிளீன் அண்ட் பியூர் ஆக்கிக்கலாம். அடுத்தது 5th ஸ்டேஜ் வந்து ஃபேஸ் மாஸ்க். இந்த ஃபேஸ் மாஸ்க் போட்டு அப்படியே நீங்க சும்மா படுத்தீங்கன்னா போதும், நல்லா தூக்கம் வந்துடும். அதுக்கப்புறமா 6th வந்து சன்ஸ்கிரீன் ப்ரொடெக்ஷனால பண்ணி, ஸோ டோட்டலா இது 30 to 40 நிமிஷம்குள்ள இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வீட்லயே இவ்வளோ அழகா பண்ணிடலாம். ஓகே, ஸோ திஸ் அண்ட் இது வந்து டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்ட், ஸ்கின் டாக்டரால டெஸ்ட் ஆயிட்டு மைக்ரோ பிக்மெண்டேஷனை வந்து ப்ரிவென்ட் பண்ணி நம்ம ஸ்கின்னை நல்ல மாய்ஸ்சரோட எல்லா டேமேஜ் ஆன ஸ்கின் எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணி நம்மள அழகா வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அபவுட் வாமினி ஃபேஷியல் கிட். ஸோ இன்னைக்கு நான் வந்து இந்த 3 ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு கட்டாயம் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ அதை பத்தி சொல்லிட்டேன். சார், நான் வந்து கீசோல் பத்தி பேசட்டுமா சார்? பேசுங்கம்மா. இல்ல எவ்வளவு டைம் இருக்கு? ஏகப்பட்ட நேரம் இருக்குது, 40 நிமிஷம் இருக்கு, நீங்க பேசலாம். 40 நிமிஷம் இருக்கா சார்? சரி, ஓகே. சோ கீசோல், ஆக்சுவலா நான் வந்து இன்னைக்கு கீசோல் ப்ராடக்ட்ஸ் பத்தி டைம் இருந்தா பேசலாம், இல்லைன்னா விட்டுலாம் அப்படிதான் நினைச்சேன். ஆனா டைம் இருக்கிறதால கீசோல் ப்ராடக்ட்ஸ பத்தி பேசுறேன். என்னன்னா, கீசோல் அப்படின்னு சொன்னாவே இட் இஸ் கீ டு யோர் சோல். இந்த கீசோல் வந்து ஹைஜீனிக் ப்ராடக்ட்ஸ், எல்லா பசங்களுக்கும் ரொம்ப முக்கியமான ப்ராடக்ட். ஸோ 12 இயர்ஸ்க்கு அப்புறமா நம்ம வீட்டில் இருக்கிற கேர்ள்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம இது கட்டாயம் யூஸ் பண்ணணும். அந்த காலத்துல வந்து கிளாத் அந்த மாதிரி இது பண்ணி ஹைஜீனிக்கே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. பட் ஆனா இப்போ அந்த மாதிரி கிடையாது. இப்போ வந்து எல்லாருமே மாறியாச்சு. ஸோ இந்த கீசோல் ப்ராடக்ட் பத்தி நான் எதுக்கு பேசணும் அப்படின்னு சொன்னேன்னா, இது எவ்வளவு சேஃப் அப்படின்னு சொல்றதுக்காக தான். இந்த ப்ராடக்ட் வந்து 7 லேயர்ஸ். இது வந்து ஃபுல்லா பருத்தி காட்டனால செஞ்சிருக்காங்க. ஏன்னா இது நான் எதுக்கு திரும்ப நான் நிறைய வாட்டி கீசோல் ப்ராடக்ட்ஸ் பத்தி பேசியிருக்கேன். இருந்தாலும் இன்னைக்கு கூட இந்த கீசோல் ப்ராடக்ட் பத்தி எதுக்கு பேசணும்னு நினைக்கிறேன்னா, யாருக்காவது ரீச் ஆகல, இல்லைன்னா திரும்ப சொன்னா இன்னும் நல்லா பதியும்ல, அதனால. சோ இது வந்து இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன இருக்கு மீதி ப்ராடக்ட்ஸை விட, இதுல என்ன விஷயம் இருக்கு அப்படின்னா, இந்த ஆனியான் சிப். ஆனியான் சிப்போட ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு சொன்னா, இட் வில் நாட் அலவ் மைக்ரோப்ஸ் டு மல்டிப்ளை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய உதிரம் வெளியே வந்ததுனாவே அதுல நிறைய மைக்ரோப்ஸ் கட்டாயம் சீக்கிரமா அஃபெக்ட் ஆயிடும். ஏன்னா பாக்டீரியாஸோட வேலையே என்னன்னா மல்டிப்ளை ஆகிறது தான். ஸோ ஒரு பாக்டீரியா ஃபார்ம் ஆச்சுனாவே அது thousands, crores, millions அந்த மாதிரி அன்கவுண்டபிள் நம்பர்ஸ்ல அது மல்டிப்ளை ஆயிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய அந்த பிளேஸ்ல வந்து மைக்ரோப்ஸ் இது டெவலப் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ரேஷஸ், இச்சிங், தேவையில்லாத நிறைய இது ஃபார்ம் ஆகும். ஸோ அதை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் இந்த ஆனியான் சிப் அது மேல லேயர்ல வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இதோட ஃபர்ஸ்ட் லேயரே பாத்தீங்கன்னாலும் காட்டன் தான். இது வந்து பாலிப்ரோபிலின் பிளாஸ்டிக். அடுத்த நீங்க வந்து கம்பேர் பண்ணிக்கணும்னா, இதை ஒரு வாட்டி வாங்கிட்டு அடுத்த தட் இஸ் மார்க்கெட்ல விற்கிற ரொம்ப பிரபலமா போகிற ஒரு ப்ராடக்ட் எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அதோட மேல லேயர் வந்து பாலிப்ரோபிலின் பிளாஸ்டிக். அப்படின்னா நம்மளுடைய பிவிசி டோரோட சிங்கிள் லேயர். அந்த பிளாஸ்டிக் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கே தெரியும், பிளாஸ்டிக்னா ஹீட்டா எமிட் பண்ணும். ஸோ அந்த அது வந்து இன்னும் ஹீட்டை எமிட் பண்ணுச்சுன்னா என்ன ஆகும்? நிறைய டைப் ஆஃப் என்ன சொல்ற ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகும். லைக் சர்விக்கல் கேன்சர், யூட்ரஸ் கேன்சர், உள்ள வந்து புண்ணு ஃபார்ம் ஆகுறது, இதெல்லாம் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கட்டாயம் பசங்க கிட்ட இருந்து தடுக்கணும். பசங்க வந்து சொல்ல முடியாது, அவங்க சொல்ல மாட்டாங்க. எதுக்குன்னா அவங்களுக்கே வந்து ஒரு கூச்சமா இருக்கும், என்ன எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நம்ம கட்டாயம் பசங்க கிட்ட இந்த மாதிரி ப்ராடக்ட ஃபர்ஸ்ட் ரீச் பண்ணணும்.
இதுல வந்து 7 லேயர் ஆஃப் காட்டன்ஸ் இருக்கு. டாப் ஷீட்டே வந்து சாஃப்ட் காட்டன் சர்ஃபேஸ். அடுத்த லேயர் தான் ஆனியான் சிப். ஆனியான் சிப்போட வேலை மைக்ரோப்ஸை வளர விடாம காப்பாத்தும். மூணாவது லேயர் பாத்தீங்கன்னா ஏர்லைட் பேப்பர். அந்த ஏர்லைட் பேப்பர் என்ன பண்ணும்னா பிரீத் பண்ண யூஸ் ஆகும். அப்படின்னா அந்த காத்து நல்லா போயிட்டு அதை நல்லா சேஃபா வச்சிருக்கும். அடுத்தது வந்து சூப்பர் சேஃப் பாலிமர் அப்சார்பன்ட் லேயர். இப்போ வந்து மீதி ப்ராடக்ட்க்கும் இந்த அப்சார்பன்ட் லேயருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தா, இதுல நானே வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஊத்தணும்னா இந்த ஜெல் வந்து நல்லா ஜில்லுன்னு ஆக்கும். ஆனா அந்த ஜெல் வந்து இன்னும் சூட கிரியேட் பண்ணும், வார்மா இருக்கும். சோ வார்மா இருந்தாலே உங்களுக்கு வந்து அப்சார்பன்ட் பவர் வந்து ஜாஸ்தியா இருந்தா கூட இது வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணும், இதுவும் அப்சார்பன்ட் பவர் ஜாஸ்தி, ஆனா இது ஜில்லுன்னு வச்சிருக்கோம் நம்மள, ஆனா அது வந்து இன்னும் சூட கிளப்பி விடும். அடுத்த லேயர் பாத்தீங்கன்னா அடிசிவ் க்ளூ லேயர். அப்படின்னா ஸ்டிக் பண்றதுக்கு. இப்போ கரெக்டா ஸ்டிக் ஆகலைன்னா கூட அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ நல்லா ஸ்டிக் பண்ணி நம்மளுடைய இன்னர் கார்மெண்ட்ல அவ்வளோ நல்லா ஃபர்மா ஸ்டிக் ஆகி ரொம்ப பிரச்சனை கொடுக்காம இருக்கும். ஸோ தி பேக் ஃபிலிம் ரிலீஸ் பேப்பர் வந்து ரொம்ப ஈஸியா ரிலீஸ் பேப்பரை அப்படியே ஒட்டிக்கிட்டு அந்த மாதிரி இருக்காம ஈஸி ரிலீஸ் பேப்பர். ஸோ இந்த 7 லேயர்ஸ்மே வந்து நம்மள ரொம்ப சேஃபா அழகா நம்மளுடைய அந்த 3 days வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள ரொம்ப சேஃபா நம்மள காப்பாற்றும். ஸோ இது வந்து எல்லாரும் இப்போ வந்து மீதி ப்ராடக்ட்ஸ்க்கும் இந்த ப்ராடக்ட்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுல வந்து 4 டைப்ஸ் இருக்கு. இது வந்து டபுள் எக்ஸல். டபுள் எக்ஸல் வந்து ஃபுல்லா வந்து உங்களுக்கு 8 to 9 hours வரைக்கும் இது பண்ற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து எக்ஸல். இது ஆர்டினரியா வந்து நல்லா அப்சர்வேஷன் பண்ணோம், பட் 6 to 7 hours தான். இது 8 to 9 hours வந்து தாங்கும். இப்போ எல்லாரும் வந்து நைட்டுக்காக கேட்கறதால நம்ம கம்பெனி வந்து இந்த லாங் எக்ஸ்ட்ரா லாங் நாப்கின்ஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபுல் பேண்டிஸை வந்து கவர் பண்ற மாதிரி எக்ஸ்ட்ரா லாங். அது மட்டும் இல்லாம இது நம்ம வந்து நினைக்கலாம், எதுக்கு நம்ம இவ்வளோ பணம் கொடுத்துட்டு இதை வேஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் எக்கனாமிக்கலா ஆக்கிறதுக்காக ஸோ 30-35 ருபீஸ்க்கு வந்து இந்த இது வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டே மட்டும் நீங்க சும்மா இதுக்காக வச்சுக்கிறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து 4 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸல், அதுக்கப்புறமா டபுள் எக்ஸல், அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா லாங், அதுக்கப்புறமா இந்த ரெகுலர் காம்பி ரெகுலர் பேண்ட். ஸோ இந்த 4மே வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆன இட் இஸ் ரியலி கீ டு யுவர் சோல். நம்ம சோலுக்கு ஒரு சாவி தான் இந்த கீசோல் ப்ராடக்ட்ஸ். கீசோல் ப்ராடக்ட்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. காஜல், லிப்ஸ்டிக், லிப் பாம், நெயில் பாலிஷ் ரிமூவர், நெயில் பாலிஷ், அந்த மாதிரி. அது மட்டும் இல்லாம கீசோல வந்து லிங்கரிஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நல்லா சாஃப்ட் டச் காட்டன்ஸ், அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. பட் மெயினா எல்லா பசங்களுக்கும் இந்த அவேர்னஸ் வரணும்னால இன்னைக்கு நான் வந்து சானிட்டரி நாப்கின்ஸ் பத்தி பேசினேன். தேங்க்யூ. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். சிறப்பு. நல்ல ஒரு கிளாப்ஸ் கொடுங்க ஆரத்தி மேடத்துக்கு. அற்புதம், ரொம்ப அருமையா எல்லாத்தையுமே விளக்கமா இன்னும் டவுட் எல்லாத்தையும் வந்து பேசி சிறப்பா பண்ணிக்கிறாங்க. இந்த விழிப்புணர்வு பெண்களுக்கு வேணும். என்ன காரணம்னு கேட்டா, அவங்க சொன்ன மாதிரி கூச்சத்துல அவங்க ரகசியமான விஷயங்களை அவங்க யாரோடும் பகிர்ந்து கொள்வதில்லை. இதனால என்ன ஆகுறாங்கன்னு கேட்டா, நிறைய பெண்கள் வந்து நோய்வாய்ப்பட்டு, நிறைய கேன்சரு, நிறைய பெண்களுடைய அந்த ரகசிய நோய்கள், அதெல்லாம் வந்து தீர்க்கப்படாத பிரச்சனைகள். இதையெல்லாம் பார்த்ததான் நம்ம பிரியங்கா மேடம் இந்த கீசோலை கையில் எடுத்தாங்க. இந்த கீசோல் வந்த பிற்பாடு நம்ம ஆசியம் பெண்கள் பொலிவா இருக்கிறாங்க. நம்ம பெண்கள் பார்க்கும்போது அவங்க எல்லா மேடைகள்னு பார்த்தா மின்னறாங்க, பயங்கரமா மின்றாங்க. அது மட்டுமல்ல, நிறைய பேர் யூஸ் பண்றாங்க, நிறைய பேர் அதை வந்து தெரியாம இருக்கிறாங்க. தெரிஞ்சா இன்னும் யூசேஜ் நல்லா இருக்கும். பாருங்க, மொரிங்கா கிரீம் அவங்களை எவ்வளவு தூரம் சைனிங்கா தூக்கி காமிக்குது. அந்த கிரீம் வந்து எவ்வளவு நல்லதுங்கிறத அவங்க போட்டு காமிச்சிருக்காங்க. இந்த மற்ற பொருள்கள் எல்லாம் எவ்வளவு நல்லதுன்னு அவங்க பேசி காமிச்சிருக்காங்க. அதனால நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க. ஃபர்ஸ்ட் பிரியா மேடம் பேசினாங்க, அடுத்தது வந்து நம்ம ஆரதி மேடம். 2 பேருமே சிறப்பா பேசியிருக்காங்க. மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் அம்மா. யாருக்கேனும் இதுல சந்தேகங்கள் இருந்தா, அல்லாவிட்டால் வாழ்த்துறை சொல்ல விரும்பினார், உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது வாழ்த்துவதற்கு. நீங்க தாராளமா வாழ்த்துறை வழங்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். வாமா.
ஆமா, வாங்கம்மா. சார் இன்னைக்கு வந்து நம்ம விமன் எம்பவர்மெண்ட்ல இருந்து 2 பேரும், பிரியா மேடமும் ஆர்த்தியும் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா பேசினாங்க. பிரியா மேடம் முதல்ல அந்த எதுக்கு நம்மளுடைய ஸ்கின் கேர் வந்து எந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏஜிங் எப்படி, நம்ம 100% நேச்சுரல் ப்ராடக்ட் ஆன டே அண்ட் நைட் சீரம் பத்தி இதை விட பெஸ்டா வந்து பிரியங்கா மேடம் அடுத்தது நம்ம பிரியா மேடம் தான் இதை பெஸ்டா பேச முடியும். இவ்வளோ டெப்தா யாருமே பேசல சார் இது வரைக்கும். நம்மளும் நிறைய ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்கோம். ரொம்ப டெப்த்ல போய் லைஃப் ஸ்டைல சார்ந்து அந்த ப்ராடக்ட வந்து அவங்க சொன்னது ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேஷன் தான் இது. இது அப்படியே வந்து நம்ம தெரிஞ்சவங்களுக்கு, நம்ம சர்க்கிள் ஆஃப் பீப்புளுக்கு அந்த யூடியூப் நம்ம சர்க்குலேட் பண்ணோம்னா நிச்சயமா அதை புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா ரொம்ப டெப்த் நாலேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்யூ பிரியா மேடம். நீங்க மறுபடியும் வந்து அட்லீஸ்ட் 2 months ஒன்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச கீசோல் ப்ராடக்ட் எதுனாலும், ஹைஜீன் ஆகட்டும், காஸ்மெட்டிக்ஸ் ஆகட்டும், இல்ல லாஞ்சரிஸ் ஆகட்டும், எதுனாலும் நீங்க நிச்சயமா வந்து அதை ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் நம்ம ஆர்த்தி பண்ணி இன்னைக்கு வந்து முரிங்கா, நிறைய பேர் முரிங்கா சோப்பு வந்து யூஸ் பண்றதே இல்லை. ஏன்னா அது யூஸ் பண்ணும் போதுதான் பாருங்க அவங்க ஃபேஸ் எவ்வளவு பிரைட்டா இருக்கு. உள்ள என்டர் ஆகும் போதே நாங்க எல்லாருமே சொன்னோம், விஜய் சார் கூட சொன்னாரு. ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து பேசும். நமக்கே தெரியும் ப்ராடக்ட் எப்பொழுதுமே பேசும். அது வந்து இன்னொரு எக்ஸாம்பிள். இன்னைக்கு முரிங்கா ப்ராடக்ட் எந்த அளவுக்கு தன்னுடைய லைஃப் ஸ்டைல்ல வந்து ஒரு இன்கிரீடியண்டா இருக்கு, ஒரு லைஃப் ஸ்டைல்ல ஒரு பார்ட்டா இருக்கு அப்படின்றத இன்னைக்கு ஆர்த்தி ரொம்ப அழகா சொன்னாங்க. அதையும் தாண்டி நேரம் வந்ததுனால சானிட்டரி நாப்கின் வந்து குழந்தைங்களுக்கு எவ்வளவு அந்த அவேர்னஸ், எஸ்பெஷலி நம்ம இந்த சேஃப் அண்ட் லாங் வந்து எவ்வளவு முக்கியம் அப்படின்றத ஒரு 5 நிமிஷத்துல ரொம்ப கிறிஸ்பா, அது டெவலப் ஆகாது, பாக்டீரியா டெவலப் ஆகாம இருக்கிறதுக்கு இந்த அனியன் சிப்போடைய ரீசனை வந்து ரொம்ப அழகா குயிக்கா கிறிஸ்பா சொன்னாங்க. தேங்க்யூ ஆர்த்தி. நீ சீக்கிரமா வந்து உடான் கிளாஸஸ் முடிச்சு நீ நிர்ஜரா ஆகணும் அப்படின்ட்டு இன்னைக்கு எல்லாரும் சார்பாக நான் ஒரு வாழ்த்துக்கள் வைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். நம்ம டீம்ல விமன் எம்பவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குறைஞ்ச நிர்ஜரா தான் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல. ஸோ உனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால நிச்சயமா நீ அந்த டாப்புக்கு வரணும்னு ஒரு ரிக்வஸ்டோட தேங்க்யூ வெரி மச் சார். இன்னைக்கு செஷன் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ லீடர்ஸ். தேங்க்யூ. நன்றிம்மா, நன்றி. வாழ்த்துக்கள். சிறப்பு, ஃபர்ஸ்ட் கிளாஸ். நண்பர்களே, இந்த கூட்டம் வந்து உமன் எம்பவர்மெண்ட்ல நாளுக்கு நாள் வந்து அவங்க பேச்சாளர்கள் நிறைய வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில இன்னைக்கு 2 பேருமே வந்து கலக்கி எடுத்துட்டாங்க. மகா சொன்ன மாதிரி சொல்ல கூச்சக்கூடிய விஷயங்களை வந்து பெண்கள் மத்தியில இது சொல்லக்கூடிய விஷயம் தான் சொல்லி இன்னைக்கு அவங்க காமிச்சிருக்காங்க. இது சொல்லக்கூடிய விஷயம் தான், தெரிஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கறத காமிச்சிருக்காங்க. நான் நல்ல ஒரு கிளாஸ் கொடுத்துருங்க. வாழ்த்துக்கள். வேற யாருக்கேனும் டைம் இருக்கு? நல்ல ஒரு 2 பேர்த்துக்குமே வந்து வாழ்த்து சொல்லி இந்த கூட்டத்துல வந்து நமக்கு வந்து ஆக்சுவலா நேற்றுக்கு இரவு சொல்லும்போது பிரியா மேடத்தை பத்தி ரொம்ப சொன்னாங்க. மகா சொன்னது மிக இல்ல, உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க காமிச்சிட்டாங்க. ஆர்த்தி மேடம் ஏற்கனவே நிறைய பேசியிருக்காங்க. அவங்க நல்ல வெல் எஜுகேட்டட், மல்டி டேலண்டட் லேடி. அதையும் மகா பொழுதுன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு மல்டி டேலண்ட் இருக்குங்கிறத அவங்க இன்னைக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பா அவங்க 2 பேரும் வளரட்டும் என்று வாழ்த்தி இந்த கூட்டத்தை நிறைவு பகுதிக்கு கொண்டு வந்திருக்கிறோம். எல்லாரையும் அன்மியூட் பண்ணிடுறேன். ஜெயாசியம் சொல்லிட்டு வெளியே போயிடலாம். வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஜெயாசியம். குட் ஆஃப்டர்நூன். ஜெயாசியம். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட்.